எபிசோட் 11. சில நிமிடத்தில் ஜீவா லாஜிஸ்டிக்ஸ் பில்டிங்கிலிருந்து வெளியே வந்தான். ஜீவாவின் கண்கள் ஒருவித உற்சாகத்தில் மின்னியது. ஒருவேளை பழைய ஜீவாவாக இருந்தால் இப்போது கதையே வேறு. ஆனால் ஜீவாவிற்கு கிடைத்த ரித்விக் ஆன்மா, ரித்விக்கிற்கு கிடைத்த டெஸ்டினி புக் என இரண்டும் சேர்ந்து நம்ப முடியாத சம்பவங்களை செய்தது. லைப்ரரிக்கும் வீட்டுக்கும் இடையில் வாழ்க்கையை தொலைத்த ரித்விக், குடியால் வாழ்க்கையை தொலைத்த ஜீவாவின் உடலும் ஒன்று சேர்ந்து இன்று புது வாழ்க்கையை வாழத் தொடங்கினார்கள். ஜீவா மென்மையாக வீசும் காற்றில் கண்ணை மூடி ஆழ்ந்து சுவாசித்தான். தனக்கு கிடைத்த பொக்கிஷமான டெஸ்டினி புக் மூலம் இந்த புதிய உலகத்தில் தடம் பதிக்க நினைத்து மனதை ஒருநிலைப்படுத்தி கண்களை திறந்தான் மாஸ்டர் ஜீவா. என்ன விடுங்க, நான் சாக போறேன், யாரும் தடுக்காதீங்க, என்ன விடுங்க ப்ளீஸ். திடீரென தூரத்தில் வந்த அலறல் சத்தம் ஜீவாவின் காதில் விழுந்தது. ஜீவா கொஞ்சம் முன்னோக்கி நடந்து பார்த்தான். ஒரு குண்டான உருவம் ஏரியில் குதிக்க முன்னும் பின்னும் போய் வந்து கொண்டிருந்தது. அந்த இடத்தில் பலர் இருந்தாலும் யாரும் ஏரியில் குதிப்பவனை தடுக்கவில்லை. இருந்தாலும் பின்னால் திரும்பி பார்த்து கொண்டு, என்ன சாக விடுங்க, என்ன தடுக்காதீங்க என அலறிக் கொண்டிருந்தான் ஒரு 18 வயசு குண்டு பையன். கண்டிப்பா அவன் ஏரியில குதிக்க மாட்டான், ஏதோ டிராமா பண்றான் போல. பண்ணட்டும், நம்ம வேலைய பார்ப்போம் என நினைத்து அந்த ஏரி அருகில் கண்டுகொள்ளாமல் கடந்து சென்றான் ஜீவா. திடீரென ஜீவாவை பார்த்து கூட்டத்தை கலைத்துக் கொண்டு அந்த குண்டு மனிதன் ஓடி வந்தான். ஜீவா ஓடி வரும் சத்தம் கேட்டு திரும்புவதற்குள் ஜீவாவின் காலை பிடித்து கதறி அழ ஆரம்பித்தான் அந்த குண்டு பையன். சார் சார் ப்ளீஸ், என்ன உங்க ஸ்டூடெண்டா சேர்த்துக்குங்க சார். நான் குண்டா இருக்கேன்னு யாரும் என்ன சேர்த்துக்கல, நீங்க தான் என்னோட ஒரே நம்பிக்கை, என்ன நீங்களும் கைவிட்டுறாதீங்க சார் என ஜீவாவின் காலை பிடித்து அழுது கொண்டே கூறினான். ஜீவா கண்களை சுருக்கி, உன் உருவத்துக்கு கால்ல விழுந்தா பார்க்க சகிக்கல, எழுந்திரு என பொறுமையாக கூறினான். முடியாது சார், நீங்க சேர்த்துக்கிறேன்னு சொன்னாதான் நான் உங்க காலை விடுவேன் என ஜீவாவின் காலை இறுக்கமாக பிடித்துக் கொண்டு கூறினான் அந்த குண்டு பையன். உன் உருவத்துக்கு கால்ல விழுந்து கெஞ்சலாமா? கெத்த நின்னு கேட்கணும். முதல்ல காலை எடு, எழுந்திரு என காலில் விழுந்தவனை தூக்கி நிறுத்தினான் ஜீவா. அந்த குண்டு பையன் மிகுந்த சிரமத்திற்கு பின் எழுந்து நின்றாலும் அவன் கண்களில் வழியும் கண்ணீர் நிற்கவில்லை. அழுதது போதும், உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு என ஜீவா கேட்க, சார், நானும் இந்த மேஜிக் ஸ்கூல்ல 10 ப்ரொஃபஸருக்கு மேல பார்த்துட்டேன், ஒருத்தர் கூட என்ன சேர்த்துக்கல, எனக்கு சாகவும் தைரியம் இல்ல, நீங்க பெரிய மனசு பண்ணி சேர்த்துக்கங்க சார் ப்ளீஸ் என பாவமாக அழுது கொண்டே கேட்டான். ஜீவா மெல்ல புன்னகைத்து, முதல்ல எப்பவும் யார்கிட்டயும் அனுதாபம் தேடாத, உன் திறமைய காட்டி சான்ஸ் கேளு. நானும் உன்னை சும்மா சேர்த்துக்க முடியாது, உனக்கு இருக்கிற திறமைய காட்டு, அப்புறம் நான் சேர்த்துக்கிறத பத்தி யோசிக்கிறேன் என ஜீவா முடிவாக கூறினான். ஜீவா சொன்ன பின்பும் குண்டு பையன் தேம்பி தேம்பி அழுது கொண்டு அப்படியே சிலை போல் நின்றான். சில நிமிடங்கள் ஆகியும் அவன் அசைவது போல் எந்த அறிகுறியும் தெரியவில்லை என்பதால் அங்கிருந்து ஜீவா திரும்ப நடக்கத் தொடங்கினான். சார் சார் ப்ளீஸ் என மீண்டும் காலை இறுக்கமாக பிடித்தான் குண்டு பையன். ஜீவா கோபத்தில் எட்டி ஒரு உதை விட்டான். மண்ணில் உருண்டு சுருண்டு விழுந்த குண்டு பையனை பார்த்து, ஏண்டா தத்தி, இப்படி காலை பிடிக்கிறதா உன்னோட திறமையா என ஜீவா தலையை சாய்த்துச் சொல்ல சுற்றியிருந்த அனைவரும் சிரிக்கத் தொடங்கினார்கள். அவமானம் தலைக்கு ஏறி மதம் பிடித்த யானை போல் எழுந்து உடலை சிலுப்பி மண் புழுதிகள் பறக்க நின்றான் அந்த குண்டு பையன். சார், இப்ப பாருங்க என் திறமைய காட்டுற என சுற்றியும் பார்த்து அருகில் இருந்த கான்கிரீட் கல்லை எடுத்து அவன் தலையில் அவனே அடித்து உடைத்தான். கான்கிரீட் பாறைக்கல் சத்தமாக உடைந்தது. மேலும் சில கான்கிரீட் பாறைகளை எடுத்து கைகளாலும் கால்களாலும் உடைத்து அந்த இடத்தையே புகை மூட்டமாக மாற்றினான் அந்த குண்டு பையன். இதை பார்க்க முட்டாள்தனமாக இருந்தாலும் அந்த கான்கிரீட் பாறைகள் வலிமையானது என அறிந்தான் ஜீவா. இதுவும் ஒருவித தற்காப்பு கலைதான் என்றாலும் அதை காட்டுமிராண்டி போல் செய்து காட்டினான் அந்த குண்டு பையன். இந்த நேரத்தில் ஜீவாவின் மனதில் டெஸ்டினி புக் திறந்தது. எதிரில் இருந்த குண்டு பையனின் விவரங்கள் டெஸ்டினி புக்கில் தெரிய ஆரம்பிக்க அதை உன்னிப்பாக பார்த்தான் ஜீவா. பெயர் மாதேஷ், ஃபைட்டர்,
ஜான் 1 குறைகள் 18. நம்பர் 1, மாதேஷ் உடலில் உள்ள அரச வம்ச ரத்தம் இன்னும் வேலை செய்ய துவங்கவில்லை. நம்பர் 2, கால்கள் பலவீனமானது. குறிப்பு: அரச வம்ச ரத்தம் இந்த உலகத்தில் வெகு சிலருக்கே கிடைக்கும். இந்த இரத்த அமைப்பை கொண்ட நபர்களை எவராலும் வெல்ல முடியாது. இதை பார்த்த ஜீவா சட்டென்று அதிர்ச்சியானான். அரச வம்சத்து ரத்தம் என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதற்கு எதையும் அடையும் சக்தி உண்டு. இந்த குண்டனுக்கு இது தெரியாது போலையே. அவன் இரத்த நாளங்களை இன்னும் செயல்படுத்தாமல் வைத்திருந்தது மாதேஷ் நடந்து கொள்ளும் விதத்திலேயே ஜீவாவுக்கு தெரிந்தது. இப்போது ஜீவாவின் கண்களில் ஒரு பிரகாசமான ஒளி தெரிந்தது. ஏனென்றால் அரச ரத்தம்தான் மிகவும் சக்தி வாய்ந்தது. அதிலும் மாதேஷ் உடலில் இருப்பது பண்டைய கால பேரரசரின் ரத்தம். இருந்தாலும் மாதேஷ் பல ஆசிரியர்களால் நிராகரிக்கப்பட்டான். அதற்காக மாதேஷ் வலிமையற்றவன் என சொல்ல முடியாது. அவன் உடலில் இருந்த சக்தியை பற்றி அவனுக்கு இன்னும் தெரியவில்லை. மாதேஷை பல ஆசிரியர்கள் குப்பை போல் தூக்கி எறிந்தனர். ஆனால் அவன் ஒரு வைரம் என டெஸ்டினி புக் மூலம் ஜீவா அறிந்து கொண்டான். பண்டைய அரச ரத்தம் கொண்ட மாதேஷ் மற்றவர்களை விட இயல்பாகவே வலிமையானவன். அதனால்தான் இது போன்ற பஞ்ச் பேக் பயிற்சியை தேர்ந்தெடுத்தான். இப்போது ஜீவாவின் முகம் ஒருவித புது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியது. இவ்ளோ பவரை உள்ள வச்சுக்கிட்டு என் கால்ல விழுந்தியடா என நினைத்து மெல்ல புன்னகைத்தான் ஜீவா. காட்டில் இருந்த வலிமையான யானை அதன் மதிப்பு தெரியாமல் தெருவில் பிச்சை எடுப்பது போல் இருந்தது மாதேஷின் தற்போதைய நிலை. நான் உனக்கு வாய்ப்பு தரல, நீதான் எனக்கு உன்னை கைட் பண்ண வாய்ப்பு கொடுத்திருக்க, அதுவும் கால்ல விழுந்து கொடுத்திருக்க என நினைத்துக் கொண்டவன் மெல்ல புன்னகைத்து, உன்னை என் ஸ்டூடெண்டா சேர்த்துக்கிறேன், நீயும் என்ன உன் டீச்சரா ஏத்துக்கோ என சத்தமாக சொல்லி பாக்கெட்டில் இருந்த ஐடி கார்டை எடுத்து முன்னால் நீட்டி ஒரு சொட்டு ரத்தத்தை விட்டான் ஜீவா. சார், என்ன சொல்றீங்க? நிஜமாவா? என்ன உங்க ஸ்டூடெண்டா சேர்த்துக்க உங்களுக்கு சம்மதமா? என்னால நம்பவே முடியலையே என மகிழ்ச்சியில் தன் குண்டான உடலை குலுக்கி துள்ளி குதித்தான் மாதேஷ். ஒரு நொடி கூட யோசிக்காமல் விரலில் கத்தியால் ஒரு கீறலிட்டு ஒரு சொட்டு ரத்தத்தை அந்த ஐடி கார்டில் விட்டான். ஒரு டீச்சரோட தகுதி ஒரு ஸ்டூடெண்ட சூஸ் பண்றத வச்சோ, ஒரு ஸ்டூடெண்டோட தகுதி ஒரு டீச்சரை சூஸ் பண்றத வச்சுதான் முடிவு பண்ணணும். ஆனா இங்க ஒரு வேஸ்ட் டீச்சர் வேஸ்ட் ஸ்டூடெண்ட் கூட சேர்ந்திருக்கான். இதுல ஆச்சரியப்பட ஒன்னும் இல்ல என பின்னால் இருந்து ஒரு இளைஞன் குரல் கேட்டது. சட்டென்று ஜீவா திரும்பி பார்த்தான். ஒரு திமிர் பிடித்த இளைஞன் ஒய்யாரமாக நடந்து வந்தான். அவன் அருகில் ஒரு அழகான பெண்ணும் நடந்து வந்தாள். பிரவுன் நிற முடி தோள்பட்டை முன் ஷார்ட்டாக தொங்கிக் கொண்டிருக்க, நிலவை போல் பிரகாசமான வட்ட முகம். வெள்ளை நதி நடந்து வருவது போல் அந்த அழகான பெண் நடந்து வந்தாள். விமல் ரித்திகா என்ற பெயர் திடீரென ஜீவா மனதில் ஸ்பார்க் ஆனது. ஜீவாவிற்கு இந்த பெயர் புதிதாக தெரிந்தாலும் இந்த மேஜிக் ஸ்கூலில் உள்ள அனைவருக்கும் தெரிந்த மிக பிரபல ஆசிரியர்கள்தான் விமலும் ரித்திகாவும். விமல் மேஜிக் ஸ்கூலின் முன்னாள் புரொஃபசரின் பேரன். அவனை பற்றி தெரியாதவர்கள் இந்த பள்ளியில் யாரும் இல்லை. அந்த அளவுக்கு பிரபலம். அதேபோல ரித்திகாவும் மிக பிரபலம். ஆனால் பெரிய பின்புலம் அவளிடம் இல்லை. அவள் அழகுதான் அவளை மிக பிரபலமாக்கியது. ரித்திகா அழகில் மட்டுமல்ல, ஆசிரியராகவும் நல்ல திறமை கொண்டவள். ரித்திகாவின் பின்னால் சுற்றும் பலரில் விமலும் ஒருவன். ஆனால் ரித்திகா விமலை ஒரு சக ஆசிரியராக மட்டுமே பார்த்தாள். ரித்திகா இந்த பள்ளியில் சேர்ந்து ஒரு வருடத்திலேயே அழகால் அனைவரையும் ஈர்த்தாள். ரித்திகா யாரையும் புண்படுத்தவும் மாட்டாள், யாரிடமும் நெருங்கிப் பழகவும் மாட்டாள். ஆனால் விமலோ சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் ஜீவாவை மட்டம் தட்டுவதை ஒரு பொழுதுபோக்காகச் செய்தான். இப்போது விமல் ஏளனமாக சிரித்துக்கொண்டு ஜீவா அருகில் வந்து நின்றான். அருகில் அமைதியாக ரித்திகாவும் நின்றாள். யார வேஸ்ட்ன்னு சொல்றீங்க என ஜீவா பொறுமையாக விமலை பார்த்து கேட்டான். வேற யாரு? ஒன்னதான் சொல்ற, நீதான் இந்த ஸ்கூல்லயே வேஸ்ட் ஃபெலோ என சொல்லி சிரித்தான் விமல். ஓ அப்படியா? ஒரு வேஸ்ட் ஃபெலோவே இன்னொருத்தன வேஸ்ட் ஃபெலோன்னு சொன்னா அவன் எவ்வளவு பெரிய வேஸ்டா இருப்பான்? அவன் வேற யாரும் இல்ல, நீதான் வேஸ்ட் அண்ட் வர்ஸ்ட் ஃபெலோ
என அமைதியாக சொல்லி சிரித்தான் ஜீவா. விமல் முகம் கட்டுப்பாடில்லாமல் கோபமுற்றது. இந்த நேரத்தில் அருகில் இருந்த ரித்திகா விமலை பார்த்து சிரிக்கத் தொடங்கினாள். தன் மனதுக்கு நெருக்கமான பெண் முன் அவமானப்படுவது மேலும் விமலுக்கு கோபத்தை உண்டாக்கியது. அதுவும் இல்லாமல் மேஜிக் ஸ்கூலில் உள்ள மட்டமான ஆசிரியர் தன்னை அவமானப்படுத்துவதை தாங்கிக் கொள்ள முடியாமல் முறைத்துக் கொண்டு, என்ன சொன்ன நீ? யார்கிட்ட பேசுறேன்னு மறந்துட்டு பேசுறியா என முகம் சிவக்க கோபமாக பேசினான் விமல். அதான் நீ யாருன்னு சொல்லிட்டேனே, வேஸ்ட் ஃபெலோன்னு. அப்புறம் என்ன மறுபடியும் யாருன்னு தெரியுமான்னு கேக்குற என ஜீவா சிரித்துக் கொண்டு சொல்ல ரித்திகாவும் சிரிக்கத் தொடங்கினாள். ஜீவா அருகில் இருந்த மாதேஷும் வாயில் கையை வைத்து ரகசியமாக சிரித்தான். இன்று மாதேஷை அசிங்கப்படுத்தி அனுப்பிய ஆசிரியர்களில் விமலும் ஒருவன். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு என நினைத்து உற்சாகமாக நின்றான் மாதேஷ். என்ன செல்லம், அந்த குடிகாரன் சொல்றான்னு நீயும் சிரிக்கிற என ரித்திகாவை பார்த்து விமல் பாவமாக சொல்லிவிட்டு ஜீவாவை கோபமாக பார்த்து, டேய், இங்க யாரு வேஸ்ட் இந்த ஸ்கூல்ல எல்லாருக்கும் தெரியும். இதோ நீ சேர்த்திருக்கிய ஒரு காண்டாமிருகம், அவன் என்கிட்டதான் வந்து கெஞ்சினான். பார்க்கதான் காண்டாமிருகம் மாதிரி இருக்கான், ஆனா இவன் ஒரு எலி. இவன் பவர் 15 பாயிண்ட்ஸ் கூட இல்ல. அடிக்க வந்தா தடுக்க மட்டும்தான் இவனுக்கு தெரியும். இவன் தான் இந்த ஸ்கூல்லயே லாஸ்ட் ஸ்டூடெண்ட். இவன் ரேங்க் 997. அதே மாதிரி நீயும் இந்த ஸ்கூல்லயே டீச்சர்ஸ் லிஸ்ட்ல லாஸ்ட். 2 பேருக்கும் சரியான பொருத்தம் தான். இப்படி ஒரு ஹிஸ்டரியை வச்சுக்கிட்டு நீ என்ன வேஸ்ட்னு சொல்றியா? நீ மட்டும் இல்ல, உன் ஸ்டூடெண்ட் கூட வேஸ்ட் தான் என மூச்சிறைக்க அவமானப்படுத்தி விட்டு நின்றான் விமல். மேஜிக் ஸ்கூலை பொறுத்தவரை ஒவ்வொரு ஆண்டும் 100 மாணவர்கள் சேர்க்கப்படுவார்கள். அனைவருக்கும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்கும். அதில் மேல்நிலையில் உள்ளவர்கள் மேல்நிலையில் உள்ள ஆசிரியரையும், கீழ்நிலையில் உள்ளவர்கள் கீழ்நிலையில் உள்ள ஆசிரியர்களையும் தேர்ந்தெடுப்பதுதான் வழக்கம். ஜீவா கொஞ்சம் கூட கவலைப்படாமல் மாதேஷ் முகத்தை பார்த்து இயல்பாக, மாதேஷ், நீதான் இந்த ஸ்கூல்ல லாஸ்ட் ரேங்கா என குரலை தாழ்த்தி கேட்டான் ஜீவா. சார், மொத்தம் 1000 பேரு, எனக்கு பின்னால 3 பேர் இருக்காங்க என வெகுளியாக கூறினான் மாதேஷ். என்ன ஜீவா, அவனை நீ லாஸ்ட் ஸ்டூடெண்டான்னு கேக்குற? நீயும் லாஸ்ட் ரேங்க் டீச்சர் தானே, அத மறந்துட்டியா நீ? உன்ன மாதிரியே அவனும் ஃபீல் பண்ணுனா உன் நிலைமை என்ன ஆகும் என நக்கலாக சொல்லி சிரித்தான் விமல். ஜீவாவும் மாதேஷும் ஒருவரை ஒருவர் சோகமாக பார்த்து முழித்தனர். இருந்தாலும் டெஸ்டினி புக் இருக்கும் தைரியம் ஜீவாவிற்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தது. ரித்திகா பாவமாக ஜீவாவை பார்த்து கொண்டிருக்க விமல் விடாமல் மீண்டும் தொடர்ந்தான். இப்ப தெரியுதா நீ யாருன்னு? ஆனா நான் யார் தெரியுமா? இங்க 500 ரேங்க் மேல இருக்கிற ஸ்டூடெண்ட் என் கால்ல விழுந்தாலும் சேர்த்துக்க மாட்டேன். என்னோட ரேஞ்சுக்கு நீ எல்லாம் என்ன வேஸ்ட்னு சொல்றத நினைச்சா எனக்கு சிரிப்பு தான் வருது என சத்தமாக சிரித்துக் கொண்டு கூறினான் விமல். சிரிச்சு முடிச்சிட்டு கிளம்பு, இதுதான் உன்னோட கடைசி சிரிப்பா இருக்கும் என ஜீவா சாதாரண தொனியில் கூறினான். இங்க பாரு ரித்திகா, ஹீரோ மாதிரி டயலாக் எல்லாம் பேசுறான். இவங்கிட்ட பேசி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். லெட்ஸ் கோ என ரித்திகா கையை பிடித்து இழுத்துச் சென்றான் விமல். ஆனால் ரித்திகா விமல் தன் கையை பிடித்திருப்பது பிடிக்காமல் சட்டென்று உதறிவிட்டு ஜீவாவை பார்த்து, ஹலோ புரொஃபசர் ஜீவா என தன் அழகான குரலால் மென்மையாக பேசத் தொடங்கினாள். அது ஜீவாவிற்கு மட்டுமல்ல, அங்கிருந்த அனைவருக்குமே ஆச்சரியமாக இருந்தது. எபிசோட் 12. தன் அழகான கண்களை சிமிட்டிக் கொண்டு ரித்திகா ஜீவாவிடம் பேச, அதை சற்றும் எதிர்பார்க்காத ஜீவா நம்ப முடியாத பார்வையை வெளிப்படுத்தினான். ஹலோ, என்ன அப்படி பாக்குறீங்க? உங்களைத்தான் ஜீவா என மீண்டும் அழைத்தாள் ரித்திகா. என்பது போல் ஜீவா தலையசைத்தான். நீங்க லாஸ்ட் டைம் 0 வாங்கினதை பத்தியெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இந்த டைம் உங்க பெஸ்ட காட்டுங்க. இந்த ஸ்டூடெண்ட்டை கண்டிப்பா நீங்க நல்ல பொசிஷனுக்கு கொண்டு வருவீங்க. ஆல் தி பெஸ்ட் என அக்கறையாக கூறினாள் ரித்திகா. ஒரு மட்டமான ஸ்டூடெண்ட்டை எல்லோரும் தூக்கி எறிந்தும் ஜீவா சேர்த்துக் கொண்டது ரித்திகாவை கவர்ந்தது. அதேபோல் ஒருவன் இவ்வளவு அவமானப்படுவதையும் அவளால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஆறுதல் கூறுவது போல் ஜீவாவிடம் கூறினாள் ரித்திகா. இதை கேட்ட ஜீவாவின் கண்கள் விரிந்தது. இதயம் படபடவென துடித்தது. என்னடா இது, என்னால நம்பவே முடியல.
ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு பாசிட்டிவான வார்த்தைய நான் இந்த ஸ்கூல்ல கேக்குறேன். என்கிட்ட இப்படியெல்லாம் பேசக்கூட ஆள் இருக்காங்களா என மனதில் நினைத்து தாங்க முடியாத சந்தோஷத்தை வெளிப்படுத்தினான். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நல்ல வார்த்தை என் காதுல விழுகுது. கண்டிப்பா இந்த ஸ்டூடெண்ட்டை நல்லா கைட் பண்ணுவேன். இப்போ இவன் எப்படி இருந்தாலும் ஒரு நாள் இவன் பெஸ்ட் ஸ்டூடெண்டா வருவான் என நம்பிக்கையாக கூறினான் ஜீவா. ரித்திகா எதுவும் பேசாமல் மெல்ல புன்னகைத்து அங்கிருந்து கிளம்பினாள். மேஜிக் ஸ்கூலின் டீச்சர்களில் அடிமட்டத்தில் உள்ள ஜீவாவிடம் ரித்திகா சகஜமாக பேசுவது விமலுக்கு எரிச்சலை உண்டாக்கியது. ஜீவாவை சுட்டெரிக்கும் பார்வையில் முறைத்துக் கொண்டு அங்கிருந்து கிளம்பினான் விமல். விமலும் ரித்திகாவும் அங்கிருந்து கிளம்பிய பின் பெருமூச்சு விட்டு அமைதியாக மாதேஷை பார்த்து, சரி மாதேஷ், நீ எதை பத்தியும் கவலைப்படாத. என் கிளாஸ் ரூம் எதுன்னு விசாரிச்சு நாளைக்கு கிளாஸ் ரூமுக்கு சீக்கிரம் வந்துரு, அங்க பாப்போம் என தோளை தட்டி கொடுத்து ஜீவா கூற, சார், எனக்கு ஒரு டவுட் என புருவத்தை உயர்த்தி கேட்டான் மாதேஷ். கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே டவுட்டா? சூப்பர் சூப்பர், கேளு என ஜீவா ஆர்வமாக கூறினான். டவுட்டு உங்களை பத்தி தான் சார். நீங்க நிஜமாவே டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல 0 தான் எடுத்தீங்களா என மாதேஷ் தயங்கிக் கொண்டு கேட்டான். ஜீவா சில நிமிட அமைதிக்குப் பின் மாதேஷ் தோள்பட்டை முன் 2 கையையும் வைத்து, எஸ், என் மார்க் 0 தான். சோ வாட்? ஆனா இந்த டைம் நான் யாருன்னு காட்டுறேன், நீ கவலைப்படாத என நம்பிக்கையாக கூறினான் ஜீவா. இல்ல சார், எனக்கு சுட்டு போட்டாலும் எதுவும் வராது. நீங்க என்னால இந்த தடவையே லாஸ்ட் கிரேடு வாங்கினா அது உங்களுக்கு தான் ரொம்ப அசிங்கம் என தயங்கியபடி கூறினான். என்ன மாதேஷ், நீதான் உன்னை சேர்த்துக்கோன்னு சொல்லி ரொம்ப கெஞ்சின. இப்ப நீயே இப்படி சொல்ற? உண்மையிலேயே எனக்காக ஃபீல் பண்றியா, இல்ல லாஸ்ட் ரேங்க் சார் கிட்ட படிச்சு என்ன பண்ண போறோன்னு இப்படி பேசுறியா என சந்தேகமாக கேட்டான் ஜீவா. இல்ல சார், சத்தியமா நான் அப்படி நினைக்கல, உங்களுக்காக தான் என வார்த்தைகளை உள்ளிழுத்தான் மாதேஷ். மாதேஷ், நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நமக்குள்ள ஆல்ரெடி பிளட் கனெக்ட் ஆயிடுச்சு. இனி அதை மாத்த முடியாது. சோ உனக்கு இப்போ ஒரே ஆப்ஷன் தான். என்னோட ஸ்டூடெண்டா நீ டிராவல் பண்ணி தான் ஆகணும். வா, நம்ம கிளாஸ் ரூமை காட்டுறேன் என கையை பிடித்து மேஜிக் ஸ்கூலுக்குள் மாதேஷை அழைத்துச் சென்றான் ஜீவா. சில நிமிடத்தில் ஜீவா மாதேஷை வகுப்பறைக்குள் அழைத்து வந்தான். இதுதான் என் கிளாஸ் ரூம். இனி நம்ம கிளாஸ் ரூம். நாளைக்கு நீ இங்க கரெக்ட் டைமுக்கு இருக்கணும், ஓகே என புன்னகைத்து கூறினான் ஜீவா. ஜீவா சொல்வதை கேட்டுக்கொண்டு அந்த வகுப்பறையை சுற்றியும் பார்த்து முகம் சுழித்தான் மாதேஷ். இந்த ஸ்கூலில் நாள் முழுவதும் பல வகுப்பறைக்கு சென்றும் இப்படி ஒரு சின்ன அறையை மாதேஷ் பார்க்கவில்லை. அடேங்கப்பா, என்ன இது, பாத்ரூம் சைஸ்ல ஒரு கிளாஸ் ரூமா என முனகிக் கொண்டு, சார், நாளைக்கு நான் கண்டிப்பா வரணுமா என சத்தமாக கேட்டான் மாதேஷ். இது என்னடா கேள்வி? கண்டிப்பா வரணும், இல்லனா ஏரியில நின்னு சூசைட் பண்ற மாதிரி ஒரு டிராமா போட்டியே, அத ரியலா நடத்திடுவேன். ஒழுங்கா வந்து சேரு என்ன என தலையில் கொட்டினான் ஜீவா. சரி சார், உங்களை விட்டா எனக்கும் வேற ஆள் இல்ல, கண்டிப்பா வரேன் என மாதேஷ் கூறினான். ஓ, அப்போ வேற ஆள் இருந்தா நீ அவங்க கூட சேர்ந்துருவ, அப்படிதானே என புருவத்தை உயர்த்தி கேட்டான் ஜீவா. இல்ல சார், கண்டிப்பா சாகுற வரைக்கும் எனக்கு நீங்க தான் குரு, உங்களுக்கு நான் தான் சிஷ்யன். எல்லாரும் கைவிட்டப்போ நீங்க தான் கை கொடுத்திருக்கீங்க. உங்களை மறக்க மாட்டேன். காலையில கிளாஸ் டைமுக்கு முன்னாடியே வந்து ரூமை கிளீன் பண்ணி ரெடியா இருப்பேன். போதுமா சார் என பணிவாக கேட்டான் மாதேஷ். பாருடா, இவ்ளோ பேசுவியா நீ? சரி சரி, நாளைக்கு பார்க்கலாம் என தலையை தடவி விட்டு மெல்ல புன்னகைத்தான் ஜீவா. பின் மாதேஷ் அங்கிருந்து கிளம்பியதும் கைகளை தூக்கி சோம்பல் முறித்துக்கொண்டு வகுப்பறையில் இருந்து வெளியில் வந்தான் ஜீவா. சூரியன் அதன் கதிர்களை உள்வாங்கிக் கொண்டு மறையும் நேரம். இருள் சூடும் நிலை உருவாகியது. இன்னைக்கு ஒரு ஸ்டூடெண்ட கூட சேர்க்க மாட்டேன்னு நினைச்சேன், ஆனா 5 ஸ்டூடெண்ட சேர்த்தாச்சு. இனி ஸ்கூல் டைம் ஓவர். இன்னைக்கு நம்ம அட்மிஷன் அவ்வளவுதான், கிளம்புவோம் என திரும்பும் போது அலெக்ஸ் வந்து நின்றான். ஜீவா, என்ன இவ்வளோ நேரம் இங்க இருக்க என உற்சாகமாக சொல்லிக்கொண்டு அருகில் வந்தான் அலெக்ஸ். எஸ், இவ்வளவு நாள் சும்மா இருந்துட்டேன்ல, இனி அதுக்கும் சேர்த்து ஓடணும் என ஜீவா சொல்ல, அப்போ நீ வாழ்க்கை ஃபுல்லா ஓடணுமேடா என சொல்லி அலெக்ஸ் சிரிக்க, இருவரும் விளையாட்டாக பஞ்ச் செய்து சிரித்துக் கொண்டே அங்கிருந்து வெளியே சென்றனர். இரவு நெருங்கிக் கொண்டிருக்க வீட்டிற்குள் நுழைந்தான் ஜீவா.
மீண்டும் அந்த வீட்டை பார்க்கும்போது ஜீவா முகம் சுருங்கியது. முந்தைய வாழ்க்கையில் லைப்ரரி அறை முழுவதும் அழகாக அடுக்கி வைக்கப்பட்ட புத்தகங்கள், சுத்தமான இடம் என இந்த வீட்டிற்கு நேர் எதிராக இருந்ததை நினைத்து உதட்டை பிதுக்கினான் ஜீவா. அடே ஜீவா, இந்த வீட்டை என்னால ஒரு நிமிஷம் கூட பார்க்க முடியலையே. இங்க எப்படிதான் இவ்வளவு வருஷம் வாழ்ந்தியோ, அதுக்காகவே உன்னை பாராட்டணும்டா என கடுப்பாக சொல்லிக்கொண்டு முடிந்தவரை அந்த வீட்டை சுத்தப்படுத்தினான். எவ்வளவு முயன்றும் வீடு முழுவதும் கிளீன் ஆகவில்லை. பொறுமை இழந்த ஜீவா அப்படியே சோஃபாவில் அமர்ந்து வியர்வையை துடைத்து பெருமூச்சு விட்டான். இந்த வீட்டை ஒரு நாள்ல சுத்தம் பண்ண முடியாது, இன்னைக்கு இது போதும் என மனதில் நினைத்துக் கொண்டு அமைதியாக அமர்ந்தான் ஜீவா. இப்போது ஜீவாவின் ஒரே கவலை நாளை தொடங்க உள்ள வகுப்புகளை பற்றித்தான். இப்ப நமக்கு கிடைச்சிருக்கிற டெஸ்டினி புக்கால யாரோட பிளஸ் மைனஸ வேணும்னாலும் கண்டுபிடிச்சிடலாம். ஆனா ஒருவேளை நம்ம எதிரி நம்மளை விட பவர்ஃபுல்லா இருந்தா எப்படி சமாளிக்கிறது என ஆழ்ந்த யோசனையில் மூழ்கினான் ஜீவா. ஜீவா டெஸ்டினி புக் மூலம் மட்டுமே எதையும் சாதிக்க முடியாது என நினைத்தான். டெஸ்டினி புக் ஒரு ஆசிரியர் போல அவனை கைட் செய்யும். ஆனால் உடலை வலிமைப்படுத்த ஜீவா சொந்த முயற்சியைத்தான் கையில் எடுக்க வேண்டும். ஏனென்றால் ஜீவாவைத் தவிர அனைத்து ஆசிரியர்களும் டான் 4 நிலையில் உள்ளனர். ஜீவா டான் 3 நிலையில் மட்டுமே இருக்கிறான். மேஜிக் ஸ்கூல் மொத்தம் 9 டான் நிலைகளை கட்டமைத்துள்ளது. ரித்விக் ஜீவாவின் உடலில் முழுவதும் நுழைந்து விட்டாலும் இன்னமும் அவன் மனநிலை பூமியில் உள்ளது போலவே இருந்தது. அவனால் முழுவதுமாக மாற முடியவில்லை. இந்த உடலில் முழுவதும் பொருந்தினால் மட்டுமே இந்த உலகத்தை எதிர்கொள்ள முடியும் என்பதாலும் டான் 3 நிலையை கம்ப்ளீட் செய்து டான் 4 நிலைக்கு போக முடியும் என்பதாலும் கண்களை மூடி டெஸ்டினி புக்கை திறந்தான் ஜீவா. ஜீவா மூச்சை ஆழமாக இழுத்துவிட்டு மனதை ஒருநிலைப்படுத்தினான். டான் 3 நிலையை முடிக்க வேண்டும். ஆனால் இது அனைத்தும் சாதாரண நடைமுறை இல்லை, பெரிய ப்ராசஸ். ஒவ்வொரு நாளும் தவறாமல் இதை கடைபிடித்தால் மட்டுமே 3 ஆண்டுகளில் ஒரு ஆசிரியர் டான் 3 நிலையை முடித்து டான் 4 நிலைக்கு செல்ல முடியும். அதனால் டான் 3 நிலையை மட்டும் இப்போது முடிக்க முடிவு செய்து டெஸ்டினி புக்கை புரட்டி அதற்கான வழிகளை ஆராய்ந்தான். ஆனால் டெஸ்டினி புக்கில் ஒன்றுமே இல்லை. என்ன இது, காலியா இருக்கு? நாம எப்ப திறந்து பார்த்தாலும் அலாவுதீன் பூதம் போல ஏதாச்சும் காட்டுமே, இப்பயே எதுவுமே வரல என்று சலித்துக் கொண்டான். ஒருவேளை உயிரோடு இருக்கிற மனிதர்கள் மேலதான் வேலை செய்யுமோ? கொஞ்சம் வித்தியாசமான சக்திதான். ஆனா இப்ப நான் எப்படியாச்சும் அடுத்த நிலைக்கு போகணும் என்று யோசிக்க வீட்டை சுற்றி பார்க்க அங்கே குப்பை போல பல புத்தகங்கள் இருந்தன. அங்கு இருந்த புத்தகங்களை எடுத்து பார்க்க ஆரம்பித்தான் ஜீவா. அடுத்த நிலை டான் 4 செல்ல அங்கு பல வழிகள் இருந்தன. ரித்விக் பூமியில் லைப்ரரியே கதி என்று இருந்ததால் அவன் உடனே பழக்க தோஷத்தால் இருந்த அனைத்து புத்தகங்களையும் படித்தான். 2 மணி நேரம் அங்கு இருந்து அனைத்தையும் வாசித்த பிறகு ஒரு புக்கிலையும் ஒரு வழி இருக்கு, இதுல எது சரி எது தப்புன்னு கண்டுபிடிக்கவே குறைஞ்சது 2 வருஷம் ஆகும் போல இருக்கே. இப்ப புரியுது, என் அடுத்த நிலைக்கு போக 3-4 வருஷம் ஆகும்னு என்று சலித்துக் கொண்டான். ஒரு கோனார் நோட்ஸ் போல ஒரு ஷார்ட்கட் கைடு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். நாளைக்கு இதை பத்தி அலெக்ஸ் கிட்ட கேட்போம். பேசாம இங்க ஒரு கோனார் நோட்ஸ் வித்தா கூட நல்ல செட்டில் ஆயிடலாம் என்று அங்கிருந்து எழுந்தான். சட்டென்று ஜீவா மனதில் இருந்த டெஸ்டினி புக் திறந்தது. இப்ப இதுக்கு இந்த புக் வருது என்று ஜீவா வியந்து பார்க்க உள்ளே டான் 4 என்று ஒரு தலைப்பு தோன்றியது. ஜீவா உற்று பார்க்க அங்கு பல எழுத்துக்கள் தோன்ற ஆரம்பித்தது. ஜீவா படித்த அத்தனை புத்தகத்தில் இருந்த குறை நிறை என்று அனைத்தையும் அவனுக்கு காட்டியது. கடைசியில்தான் ஜீவாவுக்கு ஜாக்பாட் இருந்தது. டான் 4 அடையும் எளிய வழிகள் என்று தலைப்பு தோன்றி அவன் படித்த புத்தகத்தில் எந்தெந்த நடைமுறை பயிற்சிகள் சரியோ அதை மட்டும் தொகுத்து கொடுத்தது. ஜீவா திகைத்து நின்றான். என்ன, வெறும் 10 ஸ்டெப்ஸ் மட்டும் இருக்கு? இத செஞ்சா நான் டான் 4 ரீச் பண்ணிட முடியுமா? இந்த புக்கு சொன்ன எல்லா விஷயமும் நடந்திருக்கு, அப்போ இதுவும் நடக்கும், நான் மச்சக்காரன்தான் போல என்று வேகமாக அனைத்தையும் படித்தான். கண்டிப்பா இத பண்ணுனா இந்த ஸ்டேஜை என்னால கிராஸ் பண்ண முடியும், ட்ரை பண்ணி பாப்போம் என கண்களை மூடி மனதை ஒருநிலைப்படுத்தி
அவன் உடலில் உள்ள நவத்வாரங்களிலும் வெளிப்புற ஆற்றலை உள்வாங்கினான். ஜீவா டெஸ்டினி புக்கில் கூறியிருந்த வழிமுறைகளை செய்ய அவனை சுற்றி தங்க நிற ஒளி போன்ற ஆராக்கள் மின்னல் வேகத்தில் சுற்றியது. அவன் உடம்பில் ஆற்றல்கள் நிரம்பி வழிந்து நதி போல ஓடியது. இந்த நேரத்தில் ஜீவாவின் உடலில் உள்ள தசைகளும் எலும்புகளும் ஒரு புத்துணர்வை பெற்று வலிமையாக உருவெற்றது. ஃபைட்டர் டான் 4 என்று அவன் மனதில் ஒரு ஒலி கேட்க ஜீவா உடல் தகுதியில் அடுத்த நிலைக்கு நுழைந்தான். இது 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 என்ன இவ்வளோ ஃபாஸ்டா இருக்கு? நம்பவே முடியல. ஜீவாவின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது. ஜீவா வழக்கமாக அனைவரும் பின்பற்றும் வழியை பின்பற்றி இருந்தால் அவனுக்கு 2 முதல் 3 ஆண்டுகள் ஆகியிருக்கும். ஆனால் டெஸ்டினி புக் மூலம் அவன் அடுத்த நிலையை அடைய 5 நிமிடங்கள் கூட எடுக்கவில்லை. ஜீவா டான் 3 நிலையில் ஒப்பற்ற ஆற்றல்களை சில நிமிடத்தில் சேர்த்து டான் 4 நிலைக்குச் சென்றான் மிக சுலபமாக. அலெக்ஸ் இதை பற்றி சொல்லும் பொழுது இது ஒரு பெரிய சவாலான காரியம் என்று சொல்லியிருந்தான். ஜீவாவிடம் டெஸ்டினி புக் இருக்கும் வரையில் எதையும் சாதிக்க முடியும் என அவனுக்கு உணர்த்தி காட்டியது. ஜீவா சேகரித்த ஆற்றல்கள் அவன் மனதையும் உடலையும் மேலும் வலிமையாக்கியது. ஒவ்வொரு டான் நிலையிலும் ஸ்கை, ஃபயர், லேண்ட் என 3 பொசிஷன் இருக்கும். இதில் ஜீவா இப்போது 3ஆம் நிலையான லேண்ட் பொசிஷனில் இருந்தான். எப்படி இவ்ளோ பெரிய ப்ராசஸ சீக்கிரமா முடிக்க முடிஞ்சது? அப்போ இந்த ஸ்கூல்ல என்ன கேவலமா பேசுற எல்லார் வாயையும் என்னால அடைக்க முடியும். இவனுங்க பெருசா பேசுற டான் 9 ஸ்டேஜ கூட நான் ஈஸியா அடைய முடியும். ஒருவேளை அதுக்குதான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கேனோ என நினைத்து ஜீவாவின் கண்கள் ஆச்சரியத்தில் மின்னியது. மேஜிக் ஸ்கூலில் இருக்கும் உயர்மட்ட ஆசிரியர்கள் பலருக்கும் இல்லாத ஒரு அரிய வாய்ப்பு டெஸ்டினி புக் மூலம் ஜீவாவிற்கு கிடைத்திருக்கிறது. இதை ஒரு சாதாரண ஆசிரியர் பெற முடியாது. அதனால் இதை பெற்ற ஜீவா ஒரு பெரும் மாற்றத்தை கொண்டு வர நினைத்தான். இன்னும் நம்ம தூங்க கொஞ்சம் டைம் இருக்கு. அதுக்குள்ள அலெக்ஸ் கிட்ட போய் அடுத்த நிலைக்கு எப்படி போறது அப்படிங்கறத பத்தி கேட்போம் என்று அலெக்ஸ் வீட்டை நோக்கி நடந்தான் ஜீவா. அலெக்ஸ், உன்கிட்ட ஒரு உதவி வேணும் என்று சொல்ல அலெக்ஸுக்கு சற்று எரிச்சலானது. நீ என்னடா எப்ப பார்த்தாலும் டவுட் கேக்குற? ஒருவேளை குச்சி மறந்துட்டியா என்று அலெக்ஸ் சலித்துக் கொள்ள, ஏய் என் நண்பன்டா, நீ சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் இவ்ளோ கஷ்டப்பட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சேன். ரத்தோருக்காகவோ இல்ல இந்த வீணா போன மார்க்ஸ்க்காகவோ இதெல்லாம் பண்ணல. எல்லாம் உனக்காகடா என்று தன் மீது எந்த சந்தேகமும் வராமல் பேசினான் ஜீவா. சரி, என்ன வேணும் உனக்கு? இல்ல, இப்போ டான் 4க்கு மேல போகணும்னா எப்படி, என்ன பண்ணணும், அதுக்கான புக்ஸ் எங்க இருக்கு என்று ஜீவா கேட்க, குழந்தை கூட பரவாயில்ல போல, கேள்வி நாயகனே, நம்ம கேம்பஸ்ல ஒரு லைப்ரரி இருக்கு, அங்க போராசா, அங்க ஒரு கிழட்டு சிங்கம் இருக்கும், அத கேளு. முதல்ல டான் 3 பாஸ் பண்ணா, அப்புறம் 4, 5க்கெல்லாம் போகலாம் என்று வெறுப்பாக பேச ஜீவா சட்டென்று அங்கிருந்து கிளம்பினான். அலெக்ஸ் சொன்ன முதியவர் எல்டர் மோ. அவர் மேஜிக் ஸ்கூலில் படித்த முன்னாள் நம்பர் 1 மாணவர்தான். அவரின் வலிமையும் அனுபவமும் அசாத்தியமானது. ஆனால் பல ஆண்டுகளாக சண்டையிடாததால் அவரின் வலிமை பற்றி யாருக்கும் இப்போது தெரியவில்லை. ஜீவா எல்டர் மோவை காண நடந்து செல்லும் வழியில் சில வழிப்போக்கர்களை கடந்து சென்றான். நிலவின் ஒளி பிரகாசமாக இருந்தது. குளிர்ந்த காற்று அவன் தேகத்தை வருடிச் சென்றது. சில நிமிடத்தில் ஜீவா முன் ஒரு பெரிய பில்டிங் தெரிந்தது. எபிசோட் 13. ஜீவா எதிரில் இருந்த பில்டிங்கை பார்த்தான். மேஜிக் ஸ்கூலின் லைப்ரரி முக்கிய பகுதியாக இருந்தது. உள்ளே நுழைந்ததும் ஆசிரியர், மாணவர்கள் என்ற 2 பிரிவு எதிரில் தெரிந்தது. அந்த இடத்தை நோக்கி ஜீவா நடந்து செல்ல நுழைவாயிலில் ஒரு முதியவர் இருந்தார். எல்டர் மோ என அலெக்ஸ் சொன்னது ஞாபகம் வந்தது. ஜீவா வேகமாக அந்த முதியவரின் அருகில் சென்று அவரை வணங்கினான். நீ இங்க என்ன பண்ற? ஃபைட்டர் டானுக்கு வந்துட்டியா என தன் வெள்ளை தாடியை சொரிந்தபடி கேட்டார் எல்டர் மோ. அப்படிதான் நினைக்கிறேன் என சிரித்துக் கொண்டு கூறினான் ஜீவா.
ஜீவா டான் நிலைக்கு வந்ததை எல்டர்மோ ஒரே பார்வையில் கண்டுபிடித்து விட்டதால் அதை ஜீவா மேலும் மறைக்க முயலவில்லை. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். உன்னோட பயிற்சியை மட்டும் என்னைக்கு விட்டுடாத. உன்ன மாதிரி யங் டீச்சர்ஸ் நம்ம ஸ்கூலுக்கு தேவை என சொல்லி தலையசைத்தார் எல்டர்மோ. ஜீவா எதுவும் பேசாமல் அங்கிருந்து அவரை கடந்து செல்லும் போது எல்டர்மோ அவரை அறியாமல், என்ன பண்றது, இவன் ரொம்ப நல்ல பையன், ஆனா கொஞ்சம் திறமை குறைவு. எல்லாரும் 2 வருஷத்துல டான் 4க்கு வந்தாங்க, இவன் வர 3 வருஷம் ஆயிருக்கு. இந்த தடவை கண்டிப்பா 0 வாங்க மாட்டான் என முணுமுணுத்து கண்களை மூடினார் எல்டர்மோ. அதை கேட்டு ஜீவா மெல்ல திரும்பி பார்த்தான். எல்டர்மோ கண்கள் முழுவதும் மூடியிருந்தது. மேலும் எதுவும் பேசி அவரை தொந்தரவு செய்ய வேண்டாம் என நினைத்து ஆசிரியர் பிரிவிற்குள் நுழைந்தான் ஜீவா. மேஜிக் ஸ்கூலில் உள்ள இந்த லைப்ரரி மிகவும் முக்கியமான இடம். ஆசிரியர்கள் தங்களின் பயிற்சிகளை பற்றிய சந்தேகங்களை தெரிந்து கொள்ள இந்த லைப்ரரியை பயன்படுத்துவார்கள். மொத்தம் டான் 9 நிலைகள் பற்றி இந்த லைப்ரரியில் தனித்தனியாக இருந்தது. ஒவ்வொரு ஆசிரியர்களும் அந்த நிலையை அடைந்த பின் இங்கு வந்து அடுத்த நிலையின் விவரங்களை தெரிந்து கொள்வார்கள். ஜீவா இப்போது 4வதாக உள்ள ராட்சத ரேக் முன் நின்றான். அந்த ரேக் முழுவதும் பல ஆயிரம் புத்தகங்கள் இருந்தது. பல வண்ண நிறங்களில் உள்ள புத்தகங்கள் அந்த இடத்தை அலங்கரித்தது. பரவாயில்ல, நம்ம லைப்ரரியை விட பெருசாதான் இருக்கு என தலையை உயர்த்தி ஆயிரக்கணக்கான புத்தக தொகுப்பை பார்த்தான். இந்த புத்தகங்கள் அனைத்தும் வெவ்வேறு ஜாம்பவான்களால் வெவ்வேறு காலகட்டத்தில் எழுதப்பட்டது. இந்த புத்தகத்தில் உள்ள அனைத்தும் மேஜிக், மார்ஷியல், வர்ம கலைகள் என கரைத்து குடித்த ஆளுமைகளால் எழுதப்பட்டதாகும். ஜீவா அங்கு புத்தகங்களை வேகமாக எடுத்து பார்த்தான். டான் 4 நிலையில் பயிற்சி செய்ய இந்த புத்தகங்கள் தேவை என கண்களை விரித்து வேகமாக படித்தான். என புத்தகம் திருப்பும் சத்தம் வெளியில் கண்களை மூடியிருந்த எல்டர்மோவை கூட இந்த நேரத்தில் எரிச்சல் ஊட்டியது. ஜீவா மும்முரமாக ஒவ்வொரு பக்கமாக திருப்பினான். டான் 4 நிலையில் பயிற்சி அடைய பலவித நுணுக்கங்கள், அறிவுரைகள் அவன் கண்களில் பட்டது. பல வருடங்கள் பசியில் இருந்தது போல் ஜீவாவின் கண்கள் வார்த்தைகளை சாப்பிட்டது. பல புத்தகம் சுற்றியும் சிதறிக் கிடக்க ஒரு பைத்தியம் போல படித்துக் கொண்டிருந்தான் ஜீவா. இவன் இவ்வளோ நாள் இந்த பக்கமே வந்ததில்லை, இன்னைக்கு என்ன திடீர்னு வந்து இவ்வளோ நேரம் உள்ள இருக்கா? அதுவும் புக்கை இவ்வளோ வேகமா திருப்புறானே. ஒருவேளை எவ்வளோ பேஜ் இருக்குன்னு என்றானா, இல்ல பில்டப் கொடுக்கறானா? புரியலையே. இப்ப இருக்கிற பசங்கள்லாம் இப்படிதான் கெட்டு போறாங்க போல என புலம்பிக் கொண்டு கண்களை மூடினார் எல்டர்மோ. ஒரு வழியா முடிச்சிட்டேன். ஜீவா பெருமூச்சு விட்டு அங்கிருந்து புத்தகத்தை ராக்கில் வைத்துவிட்டு கிளம்பினான். 2 மணி நேரம் புத்தகங்களை புரட்டி ஒரு வழியாக வந்த வேலை முடிந்த சந்தோஷத்தில் லைப்ரரியில் இருந்து வெளியே வந்தான் ஜீவா. ஜீவா கையில் ஒரு புத்தகம் கூட எடுத்து வராமல் வருவதை பார்த்த எல்டர்மோ குழப்பமாக பார்த்தார். எப்போதும் டான் நிலைகளில் முன்னேறிய ஆசிரியர்கள் சில புத்தகங்களை படிக்க எடுத்துச் செல்வார்கள். ஆனால் ஜீவா வெறும் கையோடு வருவதை பார்த்த எல்டர்மோ, என்ன ஜீவா, கையில ஒரு புக்கு கூட இல்ல? உள்ள போய் என்ன பண்ணுன? புக்கெல்லாம் சரியா இருக்கான்னு எண்ணிட்டு வந்தியா என கடிந்து கொண்டு கேட்டார் எல்டர்மோ. மத்தவங்க எப்படின்னு தெரியல, ஆனா எனக்கு இங்க எந்த புக்கும் தேவைப்படல என ஜீவா புன்னகையுடன் கூறினான். என்னது, எந்த புக்கும் தேவைப்படலையா? இப்பதான் புரியுது நீ ஏன் 0 வாங்குறன்னு என கோபமாக எல்டர்மோ சொல்ல சிறு புன்னகையுடன் கடந்து சென்றான் ஜீவா. போ, நீ இந்த தடவையும் 0 தான். எல்லாரும் சொல்ற மாதிரி நீ வேஸ்ட் வாத்திதான். பிரின்சிபால் கிட்ட சொல்லி உன்னை வெளியே அனுப்பணும், அப்பதான் இந்த ஸ்கூல் உருப்பிடும் என புலம்பிக் கொண்டு மீண்டும் கண்களை மூடிக்கொண்டார் எல்டர்மோ. ஜீவாவுக்குள் இருக்கும் டெஸ்டினி புக் அனைத்தையும் பார்த்து கொள்ளும் என்று அவனுக்கு தெரியும். அதனால் பாடிக்கொண்டே வீட்டுக்குள் வந்தவன் கண்களை மூடி இன்விசிபிள் டெஸ்டினி புக்கை திறந்தான். டான் 4 நிலையை பற்றிய புத்தகத்தை திறந்தான். டெஸ்டினி புக்கில் அவன் திறந்து பார்த்த 1000 புத்தகங்களும் தோன்றியது. இவ்ளோ புக்ஸா? என்ன எல்லாமே உள்ள இருக்கு? ஒருவேளை இந்த வாட்டி நிறைய புக்ஸ்னால டெஸ்டினி புக்குக்கே மூளை குழம்பிருச்சோ? இதுல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு நினைச்சா அங்க இருக்கிற புக்கெல்லாம் வருதே. அப்ப எல்லார் மாதிரியே நானும் எல்லா புக்கையும் படிக்கணுமா?
ச்சே என கடுப்பாக முனகினான் ஜீவா. சட்டென்று சென்ற முறை போல் அனைத்து புத்தகத்தில் இருந்த சரியான விஷயங்களை மட்டும் தொகுக்க ஆரம்பித்தது இன்விசிபிள் டெஸ்டினி புக். சிறிது நேரத்தில் அவன் கண் முன்னே ஒரே ஒரு புத்தகம் மட்டுமே இருந்தது. செம்ம! அப்ப இந்த ஒரு புக்க படிச்சா மட்டும் போதுமா என பெயர் எதுவும் இல்லாமல் இருந்த புத்தகத்தை பார்த்து இன்ப அதிர்ச்சியில் திகைத்தான் ஜீவா. மேஜிக் ஸ்கூலில் உள்ள யார் ஒருவரும் பார்த்திடாத குறைகள் களையப்பட்ட புத்தகம் இப்போது ஜீவா நினைவில் மிதந்து கொண்டிருந்தது. இந்த புக்ல ஒரே குறைதான் இருக்கு, நேம் இல்லாம மொட்டையா இருக்கு. இனி இந்த புக் நேம் டெஸ்டினி ஆஃப் மேஜிக், ஷார்ட்டா டி மேஜிக் என ஜீவா முணுமுணுத்த மறுநொடி புத்தகத்தின் மேல் டி மேஜிக் என்று தங்க நிற ஒளியுடன் எழுத்துக்கள் தோன்றியது. ஜீவா இப்போது அமைதியாக அமர்ந்து டி மேஜிக் புக்கில் சிலவற்றை உள்வாங்கி அதை பரிசோதித்து பார்க்க நினைத்தான். கண்களை மூடி ஆழ்ந்த தியானத்திற்கு சென்று உடலையும் மனதையும் ஒருநிலைப்படுத்த சுற்றியுள்ள ஆற்றல்கள் மெல்ல ஜீவாவை வட்டமிடத் தொடங்கியது. உடலில் உள்ள துவாரங்கள் மெல்ல விரிவடையத் தொடங்கியது. டான் 4 நிலையில் இருப்பவர்கள் தங்கள் மனதால் காற்றில் உள்ள ஆற்றல்களை கட்டுப்படுத்தி அதை ஒருநிலைப்படுத்தும் வலிமையை பெறுவார்கள் என்பதால் இந்த நிலை மிகவும் முக்கியம். இந்த நிலையில் போராளிகள் தங்களின் உடல்களை பாதுகாக்க முடியும். இதற்கு அடுத்த நிலை ஒருவனை உண்மையான போராளியாக மாற்றும். டான் 3 நிலைக்கு பிறகு டான் 4 நிலை ஒருவனை உடல் அளவிலும் மனதளவிலும் வலிமையாக்கும். குறிப்பாக முதல் 3 டான் நிலைகள் ஒருவருக்கு அடித்தளத்தை உருவாக்கும். டான் 4 நிலைதான் ஒரு போராளியாக வலிமையை கொடுக்கும். எலும்புகள், தசைகள் என உடல் முழுவதும் வலிமை பெறும். ஒவ்வொருவரும் அவர்கள் உடலை வலிமையாக்க இந்த நிலையை பல மாதங்கள் பயிற்சி செய்து முடிப்பார்கள். ஆனால் ஜீவாவிடம் உள்ள டி மேஜிக் புக்கை வைத்து அவன் மற்றவர்கள் போல பல வருடங்கள் ஆகாமல் சீக்கிரமே அவனை அடுத்த நிலைக்கு செல்ல தயார்படுத்தியது. ஜீவாவை சுற்றியும் உள்ள ஆற்றல்களும் ஆறாக்களும் ஒரே நேரத்தில் உடலுக்குள் புகுந்து செயல்படாத பகுதியிலும் பாய்ந்து உடலையும் தசையையும் ஒரே நேரத்தில் புத்துணர்ச்சி அடைய வைத்தது. அவன் உடல் கட்டுக்கடங்காமல் நடுங்கியது. உடல் நெருப்பில் எரிவது போல் வெப்பம் சூழ்ந்தது. உடல் வலிமையான போதும் உடல் தளர்ந்து போவதை உணர்ந்தான் ஜீவா. பூமியில் இறுதியாக எரிமலையில் எரிந்து சாம்பலானதை விட இதன் வெப்பம் பல மடங்கு அதிகமாக இருந்தது. ஜீவாவை சுற்றி பல மாற்றங்கள் நடந்தாலும் ஒரு பெரும் அமைதி நிலவியது. ஜீவாவின் உடல் வாஷிங் மிஷினில் போட்டு துவைப்பது போல் கசங்கி சுற்றியது. காற்றில் மிதந்து கசங்கி பிழிந்த உடல் என கீழே விழுந்தது. ஒரு புழுவிலிருந்து வெளிவரும் பட்டாம்பூச்சியைப் போல் உணர்ந்தான் ஜீவா. எவ்வளோ நேரம் இது நடந்துச்சுன்னு தெரியலையே. 1 மணி நேரமா, 2 மணி நேரமா, இல்ல அதுக்கும் மேலையானு தெரியலையே என புலம்பிக் கொண்டு அசதியாக எழுந்தான் ஜீவா. தன் மீது அழுக்கும் கழிவும் இருப்பதை பார்த்து திகைத்தான் ஜீவா. டான் 4ஆம் நிலையில் உடல் அசுத்தம் முழுவதும் வெளியாகி தூய்மை அடையும். அதன் பிறகே எலும்புகளும் தசைகளும் வலுவடையும். உடலில் பல ஆண்டுகளாக சேர்ந்த அசுத்தங்கள் வெளியேறி புது மனிதனாக இருந்தான் ஜீவா. ஜீவாவால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவிற்கு உடலில் மேல் படிந்த அசுத்தங்களின் நாற்றம் குடலை புரட்டியது. ஓ மை காட், என்ன இது? இதெல்லாம் என்னோட உடம்புல இருந்து தான் வந்துச்சா? இவ்வளவு நாள் இதோட தான் நான் வாழ்ந்துகிட்டு இருந்தேனா என புலம்பிக் கொண்டு வேகமாக தண்ணீரை எடுத்து உடலை கழுவினான். எல்லாருக்கும் டான் 4 ஸ்டேஜ்ல இப்படிதான் இருக்குமோ? எப்பா சாமி, முடியலடா என கடுப்பாக முணுமுணுத்துக் கொண்டு உடலை முழுவதும் கழுவி முடித்தான் ஜீவா. இப்போது ஜீவாவின் உடல் முத்துப் போல தெளிவாகவும் கண்ணாடி போல மென்மையாகவும் இருப்பதை உணர்ந்தான். அவன் உடலில் இருந்த வடுக்கள், காயங்கள், தழும்புகள் அனைத்தும் எந்த தடயமும் இல்லாமல் மறைந்திருந்தது. இப்போது ஜீவா பிறந்த குழந்தையைப் போல் இருந்தான். சொல்லப்போனால் குழந்தையை விட மென்மையாக இருந்தான். ஜீவாவின் உடல் மட்டுமல்ல, அவன் ஆறாவும் தூய்மையாக இருந்தது. ஒவ்வொரு நிலையிலும் பல வருடங்களை கழித்து முன்னே செல்வர். ஆனால் ஜீவா டி மேஜிக் புக்கில் ஆராய்ந்து சில மணி நேரங்களில் அடுத்த நிலைக்கு வந்தான். இப்போது ஜீவா டான் 5 இருந்தான். உண்மையில் இது அவனை ஆச்சரியப்படுத்தியது. இந்த நிலையின் வலிமையை சோதித்துப் பார்க்க நினைத்த ஜீவா மூச்சை கட்டுப்படுத்தி உள்ளங்கால் தரையில் பட
உடலை வில்லு போல வளைத்து கை இரண்டும் அம்பு போல் மின்னல் வேகத்தில் முன்னால் வந்து கல் தூண் மீது மோதினான். 5 என்ற எண் தோன்றியது. என்ன, வெறும் 5 என்று அவன் நினைக்க, அப்பொழுது 5 எழுத்திற்கு அருகே என்று ஒரு சொல் வந்தது. நம் உலகத்தில் எப்படி 1 டன் என்பது போல அங்கே டிங். எப்படி எப்படி இது நடந்துச்சு என துள்ளி குதித்தான் ஜீவா. பொதுவாக டான் 5 முதல் நிலையில் இருப்பவர்கள் வலிமை 1 டிங், இடைநிலையில் 2 டிங் வலிமையும், மேம்பட்ட நிலையில் 3 டிங் வலிமையும், உச்ச நிலையில் ஒரு சில ஆசிரியர்கள் மட்டுமே 5 டிங் வலிமையை அடைய முடியும். ஆனால் ஜீவா அதை சுலபமாக அடைந்தான். இப்ப டான் 4 முடிச்சு டான் 5க்கு வந்துட்டேன். அதுவும் ஒரே நாள்ல. கையும் ஓடல, காலும் ஓடல. இப்ப வாடாரத்தோர், எவனா இருந்தாலும் வாங்கடா, யாரையாச்சும் அடிக்கணுமே என்று அறைக்குள் கத்திக்கொண்டு இருந்தான் ஜீவா. மறுபடியும் லைப்ரரிக்கு போய் அடுத்த நிலைக்கு போறதுக்கு என்ன செய்யறதுன்னு பாப்போம். காலம் பொன் போன்றது, டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம் என தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு வீட்டிலிருந்து வேகமாக வெளியில் வந்து லைப்ரரியை அடைந்தான். ஜீவாவின் நடை புதிதாக ஜிம் சேர்ந்தவன் போல இருந்தது. நெஞ்சை நிமிர்த்தி பெருமையுடன் நடந்து கொண்டு இருந்தான். நீ மறுபடியும் எதுக்கு வந்த? அதுவும் லைப்ரரி க்ளோஸ் பண்ற டைமுக்கு. நான் தான் அப்பவே புக்கை எடுத்துட்டு போட்டு சொன்னேனே, நீதான் கேட்கல. பெரியவங்க சொன்னா கேட்கணும். போய் சீக்கிரம் டான் 4க்கு சம்பந்தமான 10 புக்கை எடுத்து 1 வீக் ட்ரெயின் பண்ணு என சொல்லி தாடியை சொரிந்தார் எல்டர்மோ. யோ பெருசு, நான் இங்க வந்தது டான் 5 புக்ஸை ரீட் பண்ண. புக்கை எடுத்துட்டு போய் படிக்கலாம், எனக்கு டைம் இல்ல என கிண்டலாக கூறினான் ஜீவா. என்னது, டான் 5 புக்கா? நீ குடிச்சிட்டு வந்திருக்கியா? அப்பவே நான் சந்தேகப்பட்டேன். அது சரியாதான் போச்சு என தலையை சாய்த்துக் கொண்டு கூறினார் எல்டர்மோ. குடிச்சிட்டு குப்பரப்படுக்காம நான் ஏன் பெருசு லைப்ரரிக்கு வர போறேன்? நான் குடிக்கல, படிக்க வந்திருக்கேன், பர்ட்டா என ஸ்டைலாக சொல்லி தலையை கோதிவிட்டு லைப்ரரிக்குள் சென்றான் ஜீவா. டான் 4 கம்ப்ளீட் பண்ணாம டான் 5 புக்க படிக்க நினைச்சா அந்த கடவுளால கூட உன்னை காப்பாற்ற முடியாது. எல்லாம் உன்னோட கெட்ட நேரம். உனக்கு அழிவு காலம் நெருங்கிருச்சு என தலையை தூணில் சாய்த்து கடிந்து கொண்டார் எல்டர்மோ. ஜீவா எல்டர்மோ வார்த்தைகளை கேட்டு அமைதியாக திரும்பி, அது ஒண்ணுல, நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தன் டான் 5 ஸ்டேஜ்ல கொஞ்சம் டவுட் கேட்டான். நானே டான் 4ல இருக்கும்போது எனக்கு எப்படி அது தெரியும்? நான் அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ண முடியும் என விடிகளை உருட்டி கேட்டான் ஜீவா. ஆமா, உனக்கு எப்படி டான் 5 ஸ்டேஜ பத்தி தெரியும்? தெரியாதுன்னு சொல்ல வேண்டியது தானே என இயல்பாக கேட்டார் எல்டர்மோ. அது எப்படி பெருசு, ஒரு மாஸ்டரா இருந்துகிட்டு தெரியாதுன்னு சொல்ல முடியும்? அதுவும் மேஜிக் ஸ்கூல் மாஸ்டரா இருந்துகிட்டு தெரியாதுன்னு சொன்னா அசிங்கம் இல்லையா என பாவமாக கேட்டான் ஜீவா. ஆமா ஆமா, அசிங்கம்தான். இப்ப என்ன பண்ண போற என எல்டர்மோ ஆர்வமாக கேட்டார். அதுக்குதான் டான் 5 ரீட் பண்ண இங்க வந்திருக்கேன் என நைஸாக சொல்லி உள்ளே நுழைந்தான் ஜீவா. இந்த காலத்து பசங்களே இப்படிதான், எல்லாத்திலையும் அவசரம், எதுக்கும் பொறுமை இல்லை என புலம்பிக் கொண்டு கண்களை மூடினார் எல்டர்மோ. ஜீவா ஆர்வமாக வந்து டான் 5 பற்றிய தொகுப்புகள் அடங்கிய பிரம்மாண்ட அலமாரி முன் நின்றான். ஜீவா லைப்ரரியில் நுழைந்தபின் எல்டர்மோ நிறுத்தாமல் புலம்பிக் கொண்டிருந்தார். இவனே ஒரு லாஸ்ட் கிரேட் மாஸ்டர். சாதாரண கேள்விக்கே இவனால பதில் சொல்ல முடியாது. இதுல டான் 5 ஸ்டேஜ பத்தி வேற பதில் சொல்லணுமா? ஸ்டூடெண்ட் கேட்டா என்ன இப்போ தெரியாதுன்னு சொல்ல வேண்டியதுதான் இவன். இதை இப்படியே விடக்கூடாது. நாளைக்கு பிரின்சிபாலை பார்த்து இதை சொல்லியே ஆகணும் என புலம்பிக் கொண்டு வெள்ளை தாடியை தடவினார் எல்டர்மோ. எல்டர்மோ ஜீவாவுக்கு எதிராக நினைத்துக் கொண்டிருப்பதை அறியாமல் ஜீவா லைப்ரரி உள்ளே மகிழ்ச்சியாக புத்தக அலமாரியை பார்த்து கொண்டிருந்தான். பொதுவாக எவல்யூஷன் அடையாமல் இருக்கும் மாணவர்கள், ஆசிரியர்கள் அவர்கள் நிலையை தாண்டியிருக்கும் புத்தகங்களை பார்க்கக்கூடாது. அப்படி செய்தால் மேஜிக் ஸ்கூல் தூக்கு தண்டனை கூட விதிக்கும். ஆனால் ஜீவா உண்மையில் 4ஆம் நிலையை கடந்திருந்தான். ஆனால் அவன் உண்மையை யாரிடமும் சொல்லவில்லை. அதனால் ஜீவாவும் பதற்றமடையவில்லை. ஜீவா இப்போது லைப்ரரியின் இறுதி அலமாரி முன் நின்றிருந்தான். இதுதான் இந்த லைப்ரரியின் கடைசி பகுதி, டான் 5 பற்றிய தொகுப்பு.
மேஜிக் ஸ்கூலில் பிரபலமான மற்றும் வலிமை வாய்ந்த ஆசிரியர் கூட டான் 5 நிலையில்தான் இருந்தார்கள். டான் 6 நிலையை ஒருவர் அடையும் போது அவர் தானாகவே பள்ளியின் மூத்தவர் ஆகிவிடுவார்கள். இந்த லைப்ரரியில் இருப்பது ஆசிரியர் தொகுப்பு மட்டுமே என்பதால் மொத்தம் டான் 5 நிலை வரை மட்டுமே இங்கு இருந்தது. டான் 6 பற்றிய குறிப்புகள் எதுவும் இங்கு இல்லை. டான் 5ஐ விட டான் 4 புத்தகங்கள்தான் அதிகமாக இருந்தது. டான் 4 நிலையில் கிட்டத்தட்ட 2000 முதல் 3000 புத்தகங்கள் இருக்க, டான் 5 நிலையில் 200 புத்தகங்கள் மட்டுமே இருந்தது. பரவாயில்ல, டான் 4 கம்பேர் பண்ணுனா இது எவ்வளவோ பரவாயில்ல. நாம வந்த வேலையை ஆரம்பிப்போம் என முடிவு செய்து சில புத்தகங்களை எடுத்து புரட்டினான் ஜீவா. பின் ஒருவித மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து அங்கிருந்து வெளியில் வந்தான் ஜீவா. வெளியில் எல்டர்மோ தூங்கி வழிந்து கொண்டிருந்தார். ஜீவா அமைதியாக அந்த இடத்தை கடந்து வேகமாக வீட்டிற்கு வந்தான். மீண்டும் கண்களை மூடி இன்விசிபிள் டெஸ்டினி புக்கை திறந்தான். ஒரு பெயரிடப்படாத ஒரு புத்தகம் மீண்டும் கிடைத்தது. அந்த புத்தகங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து டி மேஜிக் புத்தகத்துடன் இணைந்து தங்க நிற ஒளியில் மின்னியது. மீண்டும் டி மேஜிக் புக்கை புரட்டினான் ஜீவா. டான் 5 நிலையின் பயிற்சி தொடங்கியது. புக்கில் சொல்லப்பட்ட விஷயங்களை செய்ய செய்ய அவன் உடல் சூடானது. கிடைமட்டமாக படுத்து மூச்சை ஆழ்ந்து இழுத்துவிட்டு மனதை ஒருநிலைப்படுத்தி வெளிப்புற ஆற்றலை துவாரங்கள் வழியாக உள்வாங்கினான். ஜீவாவின் தசைகளும் எலும்புகளும் மீண்டும் வலுவடைந்தது. ஜீவாவை சுற்றிய ஆராவும் ஜீவாவின் உடலும் ஒன்றாக இணைந்தது. தரையிலிருந்து சில அடி ஜீவா உடல் மேலே மிதந்து ஆராவுடன் சேர்ந்து சுழன்றது. 4 மணி நேரம் சுழன்ற உடல் நடுங்கத் தொடங்கியது. எபிசோட் 14. உடலை சுற்றி பல நிறங்கள் ஒளிர்ந்து மறைந்து போக ஜீவா மெல்ல கண் திறந்தான். நடப்பதை அவனால் நம்ப முடியவில்லை. அவன் ஆழ் மனதில் டான் 5 உச்சநிலை என்று சத்தம் கேட்க, டான் 5 உச்சநிலையை அடைஞ்சிட்டேனா என திகைத்து ஜீவா முகம் அவநம்பிக்கையில் நிரம்பியிருந்தது. வெறும் 4 மணி நேரத்தில் உச்சநிலையை அடைய முடியும் என ஜீவா கனவிலும் நினைக்கவில்லை. இந்த நிலையை அடைய பல வருடங்கள் ஆகும் என கேள்விப்பட்ட ஜீவாவிற்கு இது நம்ப முடியாத ஒன்றுதான். டி மேஜிக் புக் மூலம் இதை சாத்தியப்படுத்தினான் ஜீவா. பல வருடங்கள் பயிற்சி செய்து தொடும் உயரத்தை பாதி இரவுக்குள் அடைந்தான் ஜீவா. டான் 3 நிலையிலிருந்து டான் 5 நிலையை வெறும் 7 மணி நேரத்துக்குள் அடைந்தான். டான் 6 பற்றிய தொகுப்புகள் இப்போது கிடைத்திருந்தால் இன்று இரவுக்குள் டான் 6 நிலையையும் ஜீவா அடைந்திருப்பான். ஆனால் அதை பற்றி தெரியாததால் பெரிதாக யோசிக்காமல் விட்டுவிட்டான். டான் 6 நிலையை அடைய 108 அக்குப்ரெஷர் பாயிண்டுகளை திறக்க வேண்டும். 9 துவாரங்கள் போல 108 துவாரங்கள் மனித உடலில் ரகசியமாக மறைந்திருக்கும். அதில் 72 மட்டுமே திறக்க முடியும். அதை திறப்பதன் மூலம் உடல் மேலும் தூய்மையாக டான் 6 நிலையை அடையலாம். ஒவ்வொரு உடலுக்கும் ஒரு தனித்துவம் உள்ளது. அது வலிமை பெற தனித்துவமான பயிற்சியும் தேவை. யார் ஒருவர் பயிற்சி செய்யாமல் 5-6 அக்கு பாயிண்டுகளை மட்டுமே திறந்து அதை தாண்ட முடியாவிட்டால் வாழ்க்கை முழுவதும் அங்கேயே சிக்கிக் கொள்வார்கள். அடுத்த நிலை என்பது அவர்கள் கனவுதான். ஒருவேளை முயற்சி செய்து முடிக்க முடியாவிட்டால் வாழ்நாள் முழுவதும் டான் 6 நிலையை கடக்க முடியாது. ஜீவா இருப்பது டான் 5 உச்ச நிலை. அதை நினைத்து பெருமையாக கைகளை தூக்கி உற்சாகமாக கத்தினான். எஸ், ஐ கான்ட் பிலீவ் இட் என சிரித்துக் கொண்டு, மேஜிக் ஸ்கூலோட வேர்ஸ்ட் டீச்சர், வேஸ்ட் டீச்சர், எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல 0 வாங்கின டீச்சர் இப்போ டான் 5ஓட உச்ச நிலை, தி ஸ்கை லெவல் என தனக்குத்தானே பேசிக்கொண்டு சிரித்தான் ஜீவா. டான் 5ஓட ஆரம்ப நிலையிலேயே ஃபைட்டிங் பவர் இருந்துச்சு. இப்போ டான் 5ஓட உச்ச நிலையில இருக்க. என்னோட பவர் எவ்வளோ இருக்கும் அதையும் பார்த்துருவோம் என எழுந்து வீட்டின் அருகே இருக்கும் பாறை தூண் அருகே சென்றான். டான் 5 பயிற்சியை ஆரம்பித்து வலிமையான ஆராவை சுழற்றி தள்ளினான். தூணில் ஒளிப்பட்டதும்
8 டிங் என்ற எண் தோன்றியது. என்னது, 8 டிங்கா? டான் 5ல இவ்ளோ வலிமை கிடைக்குமா என்ன என குழப்பமாக பார்த்தான் ஜீவா. டான் 6 ஆரம்ப நிலையில் உள்ளவரின் வலிமை பொதுவாக இதே 8 டிங் தான். ஆனால் டான் 5 உச்ச நிலையிலேயே அதை ஜீவா பெற்றது அசாத்தியமானது. ஜீவா டெஸ்டினி புக் தொகுத்துக் கொடுத்த டி மேஜிக் புக் மூலம் ஒரு பெரும் மாற்றத்தை ஓர் இரவில் நிகழ்த்தி முடித்தான். ஜீவா அளவில்லாத மகிழ்ச்சியில் இருக்க அளவில்லாத பசியும் அவனை வாட்டி வதக்கியது. ஏதாவது சாப்பிட வேண்டும் என நினைத்துக் கொண்டிருக்க திடீரென காதில் ஏதோ ஒரு சத்தம் விழுந்தது. இப்போது ஜீவாவின் பார்க்கும் திறன், கேட்கும் திறன் பல மடங்கு மேம்பட்டிருந்தது. ஜீவாவை சற்று தொலைவில் உள்ள யாரோ கண்காணிப்பதை புரிந்து கொண்டு திரும்பினான். ஜீவா இப்போது அவன் வீட்டிலிருந்து சிறு தொலைவில் இருக்கும் பாறை தூண் முன் நின்றிருந்தான். இப்போது ஜீவா வீட்டின் முன் ஒரு உருவம் நின்றது. அது யார் என பார்க்க ஜீவா மெல்ல நடந்து அருகில் வந்தான். யார் அது? இங்க என்ன பண்றான்? ஒருவேளை மேஜிக் ஸ்கூல் ஆளாயிருப்பானோ? நம்ம ஒரே நாள்ல டான் 3 ஸ்டேஜில இருந்து டான் 5 ஸ்டேஜுக்கு வந்தது தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும். அது மட்டும் தெரியாம பாத்துக்கணும் என நினைத்து கொண்டு ஒரு மரத்தின் பின் நின்று கருப்பு உடை அணிந்த உருவத்தை தெளிவாக பார்த்தான் ஜீவா. தன்னை அடையாளம் காணாமல் இருக்க ஒரு துணியை எடுத்து முகத்தில் கட்டி பதுங்கியபடி நடந்து சென்றான். எங்க மேடம் கிட்ட வம்பு பண்ண உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும் என ஒரு குரல் மெல்ல முணுமுணுக்க ஒரு பெரிய மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டு ஜீவா நில ஒளியில் அந்த உருவத்தின் நிழலை பார்த்தான். இந்த வாய்ஸை இதுக்கு முன்னால எங்கேயோ கேட்டிருக்கேனே, யார் இது என நினைத்து யோசித்துக் கொண்டிருக்க அந்த உருவம் மெல்ல நகர்ந்து ஜீவாவின் வீட்டை நெருங்கியது. ஜீவாவும் பின்னால் மெதுவாக நெருங்கினான். அந்த உருவம் திடீரென நின்றது. பின்னால் திரும்பாமல் கையளவு கத்தியை ஜீவாவை நோக்கி வீசியது அந்த உருவம். ஒரு நொடியில் ஜீவா தலையை சாய்க்க பின்னால் இருந்த மரத்தில் குத்தி நின்றது அந்த கத்தி. ஜீவா இந்த நேரத்தில் எதிரில் இருந்தவன் யார் என தெரியாமல் குழப்பமாக நின்றான். யார் நீ என ஜீவா முன்னால் நடந்து கொண்டே கேட்டான். மீண்டும் ஒரு கத்தி மின்னிக்கொண்டு வர தலை சாய்த்து மண்ணில் உருண்டு எழுந்து நின்றான் ஜீவா. முதல்ல நீ யாரு? இந்த முறை எதிரில் இருந்தவன் மெல்லிய குரலில் கேட்டான். என்னது, நான் யாரா? ஓஹோ, நான் தான் முகத்தை மூடிருக்கேனே, என்னை யாருன்னு அவனால கண்டுபிடிக்க முடியாது என தந்திரமாக யோசித்து எதிரில் இருப்பவனை குழப்ப சூழ்ச்சி செய்தான் ஜீவா. நான் யாரா இருந்தா உனக்கு என்ன? நான் ஜீவாவை கொலை பண்ண வந்திருக்கேன். நீ யாரா இருந்தாலும் தடுக்க முடியாது என ஜீவா குரலை மாற்றி பேசினான். என்னது, நீ ஜீவாவை கொல்ல வந்திருக்கியா என திடுக்கிட்டான் கருப்பு உடை அணிந்தவன். உன்ன மாதிரி எத்தனை பேர் வந்தாலும் ஜீவாவை காப்பாற்ற முடியாது என நடித்துக்கொண்டு கருப்பு உடை அணிந்தவன் அருகில் வந்து நின்றான் ஜீவா. நீ ஜீவாவை கொலை பண்றதா இருந்தா நானே உனக்கு சலாம் போட்டு வழி அனுப்பி வைப்பேன். Go ahead என சிரித்துக்கொண்டே கூறினான் கருப்பு உடை அணிந்தவன். என்ன சொல்ற? அப்ப நீயும் ஜீவாவை கொலை பண்ணதா இங்க வந்திருக்கியா என ஜீவா கேட்க, இல்ல, அவனுக்கு ஒரு பாடம் புகட்டணும், அதுக்குதான் வந்த. ஆனா நீ அவனை கொலை பண்ண வந்திருக்க. என்னை விட நீ அதிகமா பாதிக்கப்பட்டிருப்ப போல. அதனால நீயே அவன் கதைய முடி. எனக்கு ஹாப்பி தான். ஓ, நான் வெளியே பாத்துக்கிறேன், நீ அவன் கதைய முடி என கருப்பு உடை அணிந்தவன் தூண்டி விடுவது போல் பேசினான். சரி, நீ எதுக்கு ஜீவாவுக்கு பாடம் புகட்ட நினைக்கிற? உனக்கு அவனுக்கு என்ன பிரச்சனை என ஜீவா தந்திரமாக கேட்டான். எங்க மேடம அவன் கேவலமா நடத்தினான். அதனால அந்த வாத்திக்கு பாடம் எடுக்க வந்தேன். அவன் வாழ்க்கையில மறக்க முடியாதபடி ஏதாச்சும் பண்ணணும் என கருப்பு உடை அணிந்தவன் தலையசைத்து கூறினான். அடே ஜீவா, நீ சாகிறதுக்கு முன்னாடி பல வேலை பண்ணிருப்ப போலியே, அது தெரியாம உன் உடம்புல வந்துதான் நான் மாட்டிக்கணுமா என வானத்தை பார்த்து ஆழ்ந்த யோசனையில் மூழ்கினான் ரித்விக். என்ன ரொம்ப யோசிக்கிற? இப்பவே ரொம்ப நேரம் ஆச்சு. இப்படியே நின்னா விடிஞ்சிரும். போய் வந்த வேலைய பாரு என அதட்டலாக கூறினான் கருப்பு உடை மனிதன். நீ அவனால பாதிக்கப்பட்டிருக்க, நான் அவனை கொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி உன் கோபம் போற மாதிரி அவனை 4 பஞ்சு பண்ணு, அப்புறம் நான் அவனை கொலை பண்றேன். நீ முன்னால போய் ஸ்டார்ட் பண்ணு, நான் பின்னால வரேன் என ஜீவா மெதுவாக கூறினான்.
கருப்பு உடை அணிந்தவன் கொஞ்சம் தயங்கி சந்தேகமாக ஜீவாவை பார்த்தான். ஜீவா அணிந்திருந்த முகமூடி மேலும் எதிரில் இருந்தவனுக்கு சந்தேகத்தை அதிகரிக்கச் செய்தது. என்னாச்சு, ஏன் அப்படி பாக்குற என ஜீவா சந்தேகமாக கேட்டான். எப்படி நான் வரும்போது நீயும் வந்திருக்க? எங்கேயோ இடிக்குதே என சந்தேகமாக கேட்டான் எதிரில் இருந்தவன். என்ன சொல்ற நீ? ஜீவாவை கொலை பண்ணத்தான் நான் வந்திருக்கேன். இல்லனா நான் எதுக்கு இந்த மிட் நைட்ல பதுங்கி பதுங்கி வரணும் என சமாளித்து பேசினான் ஜீவா. கருப்பு உடை அணிந்தவன் ஒரு நிமிடம் யோசித்துவிட்டு, இல்ல, நான் சந்தேகப்படல, கொஞ்சம் குழப்பமா இருக்கு. அதான் நீ சொல்றது சரிதான். நீ கொலை பண்ண வரலனா இந்த நேரத்துல இங்க என்ன பண்ண போற? Now I am clear. போலாம் வா என கருப்பு உடை அணிந்தவன் தலையசைத்து கூறினான். நண்பா, நீ ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இருக்க. உன்னை யாரும் ஏமாத்த முடியுமா என்ன என சீரியஸாக கூறினான் ஜீவா. எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க, நான் ரொம்ப ஸ்மார்ட்னு. சரி வா, உள்ள போகலாம் என ஜீவாவுடன் சேர்ந்து நடந்தான் கருப்பு உடை அணிந்தவன். கருப்பு உடை அணிந்தவன் கையில் ஒரு திரை இருந்தது. ஜீவா அதை கடந்து சென்றதும் டான் 5 என்று திரையிட்டது. அதை பார்த்த கருப்பு உடை அணிந்தவன் திடுக்கிட்டான். ஜீவாவின் செய்கையை கண்காணித்து எச்சரிக்கையாக பின்தொடர்ந்தான். போ நிக்காத என கருப்பு உடை அணிந்தவன் பரபரப்பாக கூறினான். ஜீவா டெஸ்டினி புக்கை புரட்டி கருப்பு உடை அணிந்தவனின் விவரங்களை பார்த்தான். மம்மூத் என்ற பெயர் இன்விசிபிள் டெஸ்டினி புக்கில் வந்தது. இந்த பெயர் எங்கோ கேள்விப்பட்டது போல் இருக்கிறது என யோசித்து மேலும் படித்தான் ஜீவா. மம்மூத் தற்போதைய நிலை டான் 6, சண்டையிடும் முறை வெள்ளை யானை ஆரா கொண்டவன், குறைகள் 16, நம்பர் 1 மம்மூத் வீக்னஸ் இடுப்புக்கு கீழ், நம்பர் 2, நம்பர் 3 என ஒவ்வொன்றாக அடுத்தடுத்து இருந்தது. குறிப்பு: டான் 6 நிலையில் 9 அக்குப்ரெஷர் பாயிண்டுகளை திறந்திருப்பதால் இவன் வலிமை இப்போது 12 டிங் ஆகி இருக்கிறது. என்னது 12 டிங்கா? நம்ம பவர் 8 டிங் தானே. இதை வச்சுட்டு எப்படி இவனை சமாளிக்கிறது என யோசித்துவிட்டு, பாத்துக்கலாம் என கையை இடுப்பில் வைத்து நின்றான் ஜீவா. ஜீவா மெதுவாக திரும்பி மம்மூதை பார்த்து நின்றான். என்ன ஆச்சுன்னு கேக்குறல, சொல்லு என பதட்டமாக கேட்டான் மம்மூத். சட்டென்று வானத்தை கைகாட்டி, நீ அதை பாத்தியா என ஜீவா மர்மமாக கேட்டான். இல்லையே, என்ன அது என்று மம்மூத் கேட்க, UFO என மெதுவாக கூறினான் ஜீவா. UFOவா? அப்படின்னா என மேலே பார்த்து தயங்கிக் கொண்டே ஒரு காலை பின் வைத்தான் மம்மூத். இப்போது ஜீவா உடலை தளர்த்தி தயாராக நின்றான். மம்மூதின் வீக்னஸ் பாயிண்ட் தெளிவாக தெரிந்தது. இந்த வாய்ப்புக்காகத்தான் ஜீவா எதிரில் இருந்தவனை குழப்பினான். நொடியில் காலை மடக்கி, வாங்கிக்கோ. மம்மூத் சுதாரிப்பதற்குள் ஜீவா ஒரே உதையில் பறக்க விட்டான். எதிரில் இருந்த பாறை மீது மம்மூத் மோதி தலையில் வழிந்த ரத்தம் உடையில் பட்டு தெரித்தது. ஜீவாவின் வெறித்தனமான உதையை தாங்க முடியாமல் தடுமாறி விழுந்த மம்மூத் இந்த தாக்குதலை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. மம்மூத் டான் 6 12 டிங் ஸ்ட்ரெங்த் என்றாலும் ஜீவா வீக்னஸ் பாயிண்டில் உதைத்ததால் அவனால் அதை சமாளிக்க முடியவில்லை. எழுந்திருக்க கூட முடியாமல் தடுமாறினான். பதிலடி கொடுக்க முடியாமல் வலியில் துடித்தான். என்ன, நம்ம கிக் எப்படி இருந்துச்சு? ஏதோ என்னால முடிஞ்சது என ஜீவா சொல்லிக்கொண்டு முன்னால் வந்தான். நீ என்னை ஏமாத்திட்ட. உன்னை நம்பி உன் கூட வந்த. ஆனா என் நம்பிக்கை நீ காப்பாத்தல. ஜீவாவை கொலை பண்ணத்தான் வந்தேன்னு சொன்ன. யார் நீ? இப்படி ஏமாத்தி என்ன அடிக்க உனக்கு வெக்கமா இல்லையா? டான் 5 மாஸ்டரா இருந்துகிட்டு இப்படி பண்றிய, நீ எல்லாம் ஒரு வீரனா என மம்மூத் ஏமாற்றப்பட்ட விரக்தியில் ஆக்ரோஷமாக கத்தினான். ஜீவா கொஞ்சம் மனதை நிதானப்படுத்தி தலையை சாய்த்து பார்த்தான். ஜீவா மேலும் அவனை அடிக்க முயற்சிக்கவில்லை. கொஞ்சம் பொறுமையாக யோசித்தான். விழுந்து கிடப்பவன் நகர தலைவரின் ஆள், ஜீவாவின் ஸ்டூடெண்டான மோனாவின் பாடிகார்ட். இவனை அடிச்சதே போதும், இதுக்கு மேல எதுவும் கூடாது. சிட்டி லார்ட் ரொம்ப பவர்ஃபுல்லான லீடர். இவனை ஏதாச்சும் பண்ணி அவன் நம்ம கிட்ட வந்துட்டா அப்புறம் சமாளிக்கிறது கஷ்டம். முழுசா முளைக்கிறதுக்குள்ள பெருசா முழம் போட ஆசைப்படக்கூடாது. கொஞ்சம் அடக்கி வாசிப்போம் என நினைத்து என்ன செய்வது என யோசித்தான் ஜீவா. நீ யாரு? எதுக்கு இப்படி பண்ணுன?
என எழுந்திருக்க முடியாமல் வலியில் துடித்துக் கொண்டு மீண்டும் கேட்டான் மமூத். அச்சச்சோ, இப்ப என்ன சொல்லி சமாளிக்கிறது? கண்டிப்பா இவனை கொல்ல முடியாது. ஆனா உயிரோட விட்டா என் மேல டவுட் வரும். என்ன கொலை பண்ண வந்தவனை அடிச்சா கண்டிப்பா என் மேல சந்தேகம் வந்தே தீரும். இப்ப எப்படி தப்பிக்கலாம் என யோசித்து, இதுக்கு ஒரே வழி இதான், இவன்தான் அதுக்கு சரியான ஆள் என முடிவு செய்தான் ஜீவா. ஜீவா மனதில் இப்போது வந்த நபர் மாலையில் ரித்திகாவுடன் வந்து கேவலமாக பேசிய விமல்தான். அவனை இதில் கோர்த்துவிட்டால் இந்த பிரச்சனை முடிந்துவிடும். விமல் மேஜிக் ஸ்கூல் முன்னாள் பிரின்சிபால் பேரன். அவனுக்கும் பெரும் செல்வாக்கு உண்டு. விமல் தான் சரியான ஆள் என முடிவு செய்து, நானும் என் கேர்ள் ஃப்ரெண்டு ஸ்கூலை விட்டு வெளியே வரும்போது ஜீவா கூட சண்டை வந்துச்சு. அதான் ஜீவாவை ஒரு வழி பண்ண இங்க வந்தா எனக்கு முன்னால நீ இருக்க. ஒருவேளை நீ அவனை கொலை பண்ணுனா என் மேலதான் அந்த பழி விழும், புரிஞ்சுதா என மீண்டும் பலமாக உதைத்தான் ஜீவா. நீதானா அவனை கொல்ல நினைக்கிற பைத்தியமே, நான் அவனை அடிச்சுட்டு போகத்தான் வந்தேன் என மமூத் சொல்ல, இவ்வளவு வலியிலையும் லாஜிக் பேசுறான் பாரு என மனதில் நினைத்து, டேய், ஜீவாவுக்கு எது பண்ணாலும் நான் தான் பண்ணுவேன், வேற யாரும் அவனை தொடக்கூடாது என்று மமூதை உதைக்க பாறைக்கு பின் சுருண்டு விழுந்து ஓடினான் அவன். பின் ஜீவா முகத்தில் கட்டிய துணியை கழற்றிவிட்டு வேகமாக வீட்டிற்கு சென்றான். இந்த மமூத் எதுக்கு நம்மள அடிக்க வந்தான்? மோனா கிட்டதான் தப்பா நடக்கலையே எதுவும். அன்னைக்கு நடந்ததை தப்பா புரிஞ்சுக்கிட்டான் போல. ஆனா பாசகார பயலா இருக்கான் மோனா கிட்ட. இருந்தாலும் 12 டிங் பவர் உள்ள ஒருத்தனை அடிச்சு ஓட வச்சிருக்கேன். சூனாபானா, இதை இப்படியே மெயின்டைன் பண்ணுடா என்று விடிவதற்கு இன்னும் சில மணி நேரமே இருக்க பெரும் களைப்பில் இருந்த ஜீவா கண்களை மூடி ஆழ்ந்த தூக்கத்திற்கு சென்றான். இரவு பல நிகழ்வுகளுடன் கழிந்தது. மோனாவின் பாடிகார்ட் ஜீவாவை விட வலிமையானவனாக இருந்தாலும் வீக்னஸ் பாயிண்டை வைத்து ஜீவா அவனை அடித்து விரட்டினான். ஆனால் இது எல்லா நேரத்திலும் கை கொடுக்காது என்பதால் அவன் வலிமையை வலுப்படுத்தினால் மட்டுமே இங்கு உயிர் வாழ முடியும். இந்த உலகத்தில் வலிமையானவர்களாக வாழ வேண்டும், இல்லை வலிமையானவர்களோடு இருக்க வேண்டும். மறுநாள் சூரியன் ஜன்னல் வழியே சுட்டெரிக்கும் கதிர்களை வீசிக்கொண்டிருக்க மெல்ல தூக்கம் கலைந்து எழுந்தான் ஜீவா. இரவு பெரும் அசதியில் சில மணி நேரம் தூங்கினாலும் காலை புத்துணர்ச்சியுடன் எழுந்து வேகமாக தன்னை தயார்படுத்திக் கொண்டு மேஜிக் ஸ்கூலுக்குள் நுழைந்தான் ஜீவா. மேஜிக் ஸ்கூலில் மாணவர்களும் ஆசிரியர்களும் மகிழ்ச்சியாக அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தனர். ஜீவா ஒரு புதுவித மகிழ்ச்சியில் அவர்களை கடந்து அவன் வகுப்பறைக்குள் சென்றான். ஜீவா வகுப்பறைக்குள் நுழையும் போது, சார் வாங்க வாங்க, உங்களுக்கு தான் வெயிட்டிங் என ஒரு குரல் வந்தது. ஜீவா தலை நிமிர்ந்து பார்க்க மாதேஷ் கையில் துடைப்பத்துடன் நின்றிருந்தான். சார், கிளாஸ் ரூம் ஃபுல்லா கிளீன் பண்ணிட்ட பாருங்க, இப்ப எப்படி இருக்கு நம்ம கிளாஸ் ரூம் என உற்சாகமாக கேட்டான் மாதேஷ். சூப்பர் மாதேஷ், நீ இன்னைக்கு வருவேன்னு கூட நான் நினைக்கல. ஆனா சொன்ன மாதிரியே வந்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணி அசத்திட்டியே என புன்னகையுடன் கூறினான் ஜீவா. என்ன சார், அவ்வளவுதானா? எனக்கு இதுக்காக ஏதாச்சும் காம்ப்ளிமெண்ட் கொடுங்க. ஏதாவது ஸ்பெஷல் ட்ரைனிங், ஸ்பெஷல் கிக், பஞ்ச் டீச் பண்ணுங்க என உரிமையாக கேட்டான் மாதேஷ். கண்டிப்பா உனக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் இருக்கு. வெயிட், எல்லா ஸ்டூடெண்ட்டும் வரட்டும் என மாதேஷ் தலையை தடவி கூறினான் ஜீவா. இதை கேட்ட மாதேஷ் முகத்தில் மகிழ்ச்சி ஆர்ப்பரிக்க தலையசைத்தான். சில நிமிடத்தில் ரத்தோர் ஓல்ட் ஸ்டூடெண்ட் ரிஷி வகுப்பறைக்குள் நுழைந்தான். ஜீவாவை ஏளனமாக பார்த்துவிட்டு உள்ளே நுழைந்து இருக்கையில் அமர்ந்தான் ரிஷி. ஜீவாவிற்கு எதிர்பாராமல் இரண்டாவதாக கிடைத்த ஸ்டூடெண்ட் ரிஷி. மற்ற மாணவர்களைப் போல் ஜீவாவை இவன் முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏதோ அதிர்ஷ்டத்தில் வென்றதாக நினைத்து ஏளனமாக ஜீவாவை நினைத்தான் ரிஷி. ரிஷியின் அவமதிப்பு பார்வை ஜீவாவை எரிச்சலூட். எபிசோட் 15. அடுத்து வகுப்பில் நுழைந்தான் ஈடி ஸ்பெஷலிஸ்ட் அஜய். அடுத்து மேகா தன் அழகிய விழிகளை சிமிட்டிக் கொண்டு உள்ளே நுழைந்தாள். இதற்கு இடையில் கேம்பஸ் விடுதியில், இன்னைக்கு என்னோட உடம்புல இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணியே ஆகணும் என முனகிக் கொண்டு கண்களை விழித்தாள் மோனா. அவள் தனக்கென ஒதுக்கப்பட்ட தனி விடுதியில் தங்கியிருந்தாள். சிட்டி லார்ட் மகள் என்பதால் மற்ற மாணவர்கள் போல் இல்லாமல் தனி பிரத்யேக அறை ஒதுக்கப்பட்டிருந்தது. பல அறைகள் இருந்த அந்த விடுதியில் மமூத் அறையும் மோனாவின் அறைக்கு அருகில் இருந்தது.
மோனா வேகமாக கிளம்பி தன் அறையிலிருந்து வெளியே வந்தாள். மமூத் அங்கிள், நான் ஸ்கூலுக்கு போறேன், பாய் என மமூத் அறைக்கு வெளியில் நின்று சத்தமாக சொல்லிவிட்டு அங்கிருந்து திரும்பும்போது, மேடம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நானும் வரேன் என மமூத் குரல் கதவுக்கு பின்னால் கேட்டது. சரி சரி வாங்க, டைம் ஆச்சு என மோனா சொல்லி முடிப்பதற்குள் கதவை திறந்து வெளியே வந்தான் மமூத். மமூத் அங்கிள், என்னாச்சு? என்ன இப்படி அடிபட்டிருக்கு? நேத்து நைட் நல்லாதானே இருந்தீங்க, என்ன திடீர்னு என பதறிக்கொண்டு கேட்டாள் மோனா. மமூத் முகத்திலும் தலையிலும் கை கால்களிலும் காயங்கள் வலுவாக இருந்ததை பார்த்து அதிர்ச்சியானாள் மோனா. நேத்து ட்ரைனிங்ல என்ன நானே காயப்படுத்திக்கிட்டேன், அவ்வளவுதான், சரியாயிடும், விடுங்க மேடம் என இயல்பாக கூறினான் மமூத். என்ன மமூத் அங்கிள், விளையாடுறீங்களா? அது எப்படி ஒருத்தர் அவரையே இந்த மாதிரி காயம் வர அளவுக்கு அடிக்க முடியும்? அதுவும் ட்ரைனிங்ல. பொய் சொல்லாம என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க என கோபமாக கேட்டாள் மோனா. மேடம், இது என்னோட சொந்த பிரச்சனை, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, இத நானே பாத்துக்கிறேன் என மமூத் பொறுமையாக கூறினான். என்ன மமூத் அங்கிள், இப்படி சொன்னா எப்படி? இதை நான் சும்மா விட முடியாது, உடனே அப்பா கிட்ட சொல்ல போறேன் என கோபமாக கூறினாள் மோனா. மேடம் ப்ளீஸ், இத நான் பாத்துக்கிறேன், நாம ஃபர்ஸ்ட் உங்க ஸ்கூலுக்கு போலாம், நீங்க ஜாயின் பண்ணின டீச்சர் எப்படின்னு நான் பார்க்கணும். எல்லாரும் சொல்ற மாதிரி அவன் மோசமான டீச்சரா இருந்தா அவனை இப்பவே உங்ககிட்ட இருந்து அனுப்பி வேற டீச்சரை சேர்த்துக்கலாம் என உறுதியாக கூறினான் மமூத். மமூத், நீ நினைக்கிற மாதிரி இல்ல ஜீவா மாஸ்டர், நல்லவர் மாதிரி தான் தெரிகிறாரு, நீதான் தப்பா புரிஞ்சிருக்கேன்னு நினைக்கிறேன் என மோனா கைகளை விரித்து கூறினாள். மேடம், நீங்க சொல்ற மாதிரி அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி தெரியல, எனக்கென்னவோ அவன் மேல சந்தேகமா இருக்கு. ஒருவேளை அவன் அப்படிப்பட்ட ஆளா இருந்தா உங்க அப்பா கிட்ட இத சொல்லி அவனை இந்த ஸ்கூலை விட்டே வெளியே அனுப்பிடுவேன், இது சத்தியம் என உறுதியாக கூறி கையை அசைக்கும் போது மமூத் காயங்கள் அவனை நிலை குலைய வைத்தாலும் வலியை பொறுத்து கொண்டு அமைதியாக நின்றான் மமூத். மமூத் இவ்வளவு பிடிவாதமாக சொல்வதால் இதற்கு மேல் இந்த விஷயத்தை பற்றி பேச மோனா முயற்சிக்கவில்லை. அமைதியாக அந்த பள்ளியை நோக்கி நடந்தாள் மோனா. மமூதும் அமைதியாக மோனாவின் பின் நடந்தான். வகுப்பின் முன் இருக்கையில் மேகா அமர்ந்திருந்தாள். மோனா முன்னால் செல்ல மமூத் பின்னால் வந்து வகுப்பறை வாசலில் நின்றான். மோனா, நீ மட்டும் கிளாஸ் வந்தா போதும், கூட இந்த அல்ல கையெல்லாம் இனி கூட்டிட்டு வராத என ஜீவா சைகை காட்டி சொல்லி திரும்பினான். வெடித்து சிரித்தாள் மேகா. என்ன கிழிஞ்ச பேப்பர் மாதிரி இருக்கா, இவன் எப்படி மோனாவுக்கு செக்யூரிட்டி ஆனா என முணுமுணுத்தான் மாதேஷ். இதை கேட்ட மோனாவின் முகம் கோபத்தில் சிவந்தது. மமூத் கையை முறுக்கினான். காயத்தின் வலி ஒரு பக்கம் இருந்தாலும் கோபம் அவனை கொந்தளிக்க வைக்க பல்லை கடித்துக் கொண்டு நின்றான் மமூத். மமூத் காயமடைந்த வலியிலிருந்தான். இந்த நேரத்தில் அவனால் தன் கையை முறுக்குவதைத் தவிர வேறு எதுவும் செய்ய முடியவில்லை. இப்போது மமூத் மனதில் என்ன ஓடுகிறது என அப்பட்டமாக ஜீவாவிற்கு தெரிந்தது. மெல்ல சிரித்துக் கொண்டு மமூத் அருகில் சென்றான். ஜீவா மமூதை நோக்கி நடந்து சென்று, டேய், என் கிளாஸுக்குள்ள என் ஸ்டூடெண்ட் மட்டும்தான் அலௌடு, உன்ன மாதிரி அல்ல கையெல்லாம் உள்ள வரக்கூடாது போ என அதட்டலாக மீண்டும் கூறினான் ஜீவா. இதை கேட்ட மமூத் முகம் மேலும் சிவந்தது. ஜீவா அருகில் நெருங்கி கோபமாக, டேய், யாரோ அல்ல கைன்னு சொல்ற, நான் சிட்டி லார்டோட பாடி கார்டு மமூத் என மமூத் சொல்லிக் கொண்டிருக்க அதை கொஞ்சம் கூட காதில் வாங்காமல், போடா போடா, வேஸ்டா பேசி டைமை வேஸ்ட் பண்ணாத என அலட்சியமாக கூறினான் ஜீவா. ஏய், நான் போக முடியாது, என்ன பண்ணுவ நீ? நான் சிட்டி லார்டோட பாடி கார்டு, எனக்கு இந்த மேஜிக் ஸ்கூல்ல தெரியாத ஆளே இல்ல. பிரின்சிபல் ரூம்குள்ளேயே நான் போகும்போது துபாக்கூர் ப்ரொஃபசர் உன் கிளாஸ் ரூம் ஒரு விஷயமா என சொல்லிக் கொண்டு வகுப்பறைக்குள் பாதி நுழைந்து ஜீவா முன் நின்றான் மமூத். ஜீவா மமூதை கண்டுகொள்ளாமல் எதிரில் இருந்த மாணவர்களை பார்த்து, காய்ஸ், நான் தான் அப்பவே சொன்னேன்ல, கிளாஸ் ரூமை திறந்து வச்சா கண்ட கண்ட நாயெல்லாம் உள்ள வரும்னு, சொன்னா கேக்குறீங்களா? இப்ப பாருங்க என சொல்லி கையை கட்டி நின்றான் ஜீவா. மமூத் கிட்டத்தட்ட வெறி பிடித்த யானை போல் தலையை ஆட்டி, யார பார்த்து நாயின்னு சொல்ற உன்ன என கையை மடக்க மமூத் காயத்தில் இருந்த ரத்தம் வடிந்தது. அதை சற்றும் பொருட்படுத்தாமல் ஜீவாவை அடிக்க பாய்ந்தான் மமூத். ஜீவா மெல்ல விலகி, மோனா, இப்ப அவனை வெளியே அனுப்பலனா நான் உன்னை வெளியே அனுப்பிடுவேன், நீயே முடிவு பண்ணிக்கோ
என கூறி மமூதை விட்டு விலகி நின்றான் ஜீவா. மோனா தன் உடலில் உள்ள பிரச்சனைக்கு ஒரே தீர்வு ஜீவாதான் கொடுக்க முடியும் என மலை போல் நம்பி இருந்ததால் ஜீவா எச்சரித்த அடுத்த நொடி மமூத் கையை பிடித்து தடுத்தாள் மோனா. மமூத் அங்கிள், இப்ப எதுவும் பிரச்சனை வேண்டாம், நீங்க போங்க ப்ளீஸ் என மோனா சொல்ல கோபத்தை அடக்க முடியாமல் திமிரினான் மமூத். என்ன மேடம் சொல்றீங்க? நான் போகணுமா? நான் சிட்டி லார்ட் பாடி கார்டு, டான் 6 ஸ்டேஜ் ஃபைட்டர். என்ன அல்லக்கைன்னு சொல்ல எவனுக்கும் தகுதி இல்ல. என்ன தைரியம் இருந்தா இவன் அல்லக்கைன்னு சொல்லுவான். இவனை இப்பவே என கையை உதறிக்கொண்டு ஜீவா அருகில் போவதற்குள் மமூதை வெளியே தள்ளி கதவை மூடினாள் மோனா. மேடம், என்ன பண்றீங்க மேடம் என கதவுக்கு வெளியில் நின்று அதிர்ச்சியாக கத்தினான் மமூத். மோனா செய்ததை ஜீவா செய்திருந்தால் மமூத் கதவை உடைத்துக் கொண்டு வந்திருப்பான். ஆனால் மோனாவிடம் கோபத்தை காட்ட முடியாது என்பதால் பல்லை கடித்துக் கொண்டு அமைதியாக நின்றான் மமூத். மோனாவுக்கு மமூதை வெளியே துரத்தியாக வேண்டிய நிர்பந்தம் இருந்தது. மோனாவின் உடலில் உள்ள பிரச்சனைக்கு தீர்வு ஜீவாவிடம் மட்டுமே உள்ளது. ஏனென்றால் அதை கண்டுபிடித்து சொல்லியதே ஜீவாதான். வேறு யாருக்கும் இதுவரை அது தெரியாது. குறிப்பாக மமூதுக்கு இது கொஞ்சம் கூட தெரியக்கூடாது என்பதில் முடிவாக இருந்தாள் மோனா. சரிங்க மேடம், உங்களுக்காக வெளியில வெயிட் பண்றேன். உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா ஒரு சின்ன சவுண்ட் கொடுங்க, அது போதும் என வேறு வழி இல்லாமல் பல்லை கடித்துக் கொண்டு கூறினான் மமூத். இப்போது வகுப்பறையில் ஜீவாவுடன் சேர்ந்து 5 மாணவர்கள் இருந்தனர். ஹாய் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்ன உங்க டீச்சரா செலக்ட் பண்ணனதுக்கு உங்களுக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் என கை கூப்பி கூறினான் ஜீவா. ரிஷியை தவிர மற்ற 4 பேரும் புன்னகையுடன் தலையசைத்தனர். அப்புறம் நீங்க 5 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்து என் மானத்தை காப்பாத்தணும் என ஜீவா சொல்லிக் கொண்டிருக்க, என்ன உங்களுக்கு மானோலா இருக்கா என ரிஷி நக்கலாக கேட்டான். ஜீவா எதையும் காதில் வாங்கிக் கொள்ளாமல், என் டீச்சிங் ஸ்டைல் மற்ற டீச்சர்ஸை விட வித்தியாசமா இருக்கும், எப்பவும் எல்லாத்துக்கும் நீங்க தயாராயிருக்கணும், ஓகே என ஜீவா சொல்ல மாணவர்கள் தலையசைத்தனர். குட், நான் உள்ள போறேன், யார் நேம சொல்றேனோ அவங்க மட்டும் உள்ள வாங்க என ஜீவா தன் வகுப்பறையில் உள்ள ஒரு சிறிய அறைக்குள் நுழைந்தான். இந்த 5 மாணவர்களும் ஒருவருக்கொருவர் வித்தியாசமானவர்கள் என்பதால் தனித்தனியாக ட்ரெயின் பண்ண நினைத்தான் ஜீவா. ஜீவாவின் வகுப்பறை 100 சதுர மீட்டர் அளவில் இருந்தாலும் அதற்குள் இருவர் அமரும்படி ஒரு சிறிய அறை இருந்தது. 5 மாணவர்களும் ஆவலாக காத்திருக்க, மேகா கமன் என்ற ஜீவாவின் கம்பீர குரல் ஒலித்தது. மேகா புரொஃபசர் லீனாவை தேடி மேஜிக் ஸ்கூலுக்குள் வந்தவள். ஆனால் ஜீவா லாவகமாக அவளை மாணவியாக சேர்த்துக் கொண்டான். ஜீவா என்னதான் தன் திறமையை நிரூபித்து இருந்தாலும் மேகா மனதில் இன்னும் ஜீவா ஏதோ லக்கில் அதை செய்தாரோ என்று இருந்தது. தன் அண்ணன் ஏற்கனவே இந்த பள்ளியை பற்றி சொல்லியிருந்தும் இந்த 0 வாங்கிய ஆசிரியரை பற்றி சொல்லாததால் ஏமாந்து விட்டதாக சோகத்திலிருந்தாள் மேகா. அதே சோகத்துடன் தரையை பார்த்தபடி அந்த சிறிய அறைக்குள் நுழைந்தாள். அந்த அறை முழுவதும் அமைதியாக இருந்தது. மேகாவிற்கு எதிரில் ஜீவா கண்ணை மூடிக்கொண்டு அமர்ந்திருந்தான். என்ன சொல்ல போறார்னு தெரியலையே, இவர்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமே. இப்ப இந்த ஆள்கிட்ட இருந்து விலகினா அடுத்த ப்ரொஃபஸரை நம்ம அண்ணா மூலமா தான் கண்டுபிடிக்கணும், வேற வழி இல்ல. அண்ணா கிட்ட சரண்டர் ஆயிடலாமா என யோசனையில் இருந்தபோது, உன்னோட ஃபைட்டிங் ஸ்ட்ராட்டஜியை காட்டு என ஜீவாவின் குரல் ஒலித்தது. மேகா ஜீவாவிடமிருந்து விலகும் முடிவில் இருந்தாலும் ஏதோ ஒரு யோசனையில் தலையசைத்தாள். டூ இட் என சத்தமாக ஜீவா சொல்ல, சுய நினைவுக்கு வந்த மேகா தன் கைகளை காற்றில் சுழற்றி முன்னால் பலமாக தள்ளி பொசிஷனில் நின்றாள். ஓகே, நைஸ் பஞ்ச் என ஜீவா புன்னகைத்து கூறினான். இந்த நேரத்தில் மேகா தன் மனதில் நினைத்தது போல் விலகிவிடுவதாக சொல்ல வார்த்தையை தொடங்கினாள். சார், நான் உங்ககிட்டேருந்து என மேகா சொல்லிக் கொண்டிருக்க, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சண்டையில உன் கால்ல யாரோ அடிச்சிருக்காங்க, அந்த தாக்கம் இன்னும் உனக்கு இருக்கு என ஜீவா சொன்னதும் அதிர்ச்சியாக, உங்களுக்கு எப்படி தெரியும் என விழிகளை விரித்து கேட்டாள் மேகா. ஒருவரின் பஞ்ச் மூலம் எப்படி காலில் உள்ள காயத்தின் தாக்கத்தை கூற முடியும்? இது எப்படி சாத்தியம் என மேகாவால் அதிர்ச்சி அடையாமல் இருக்க முடியவில்லை. ஜீவா மேகா அருகில் நடந்து சென்று, எல்லாருக்கும் கால்ல 3 அக்கு பாயிண்ட் இருக்கும்,
அதுதான் ஒருத்தருடைய வலிமை, வேகம், திறமை இது மூணையும் கட்டுப்படுத்தும். 2 வருஷம் முன்னாடி நடந்த சண்டையில உன்னோட வலிமையை கண்ட்ரோல் பண்ற ஸ்பாட்ல அடிச்சிருக்காங்க. அந்த அக்கு பாயிண்ட் அப்ப க்ளோஸ் ஆயிருச்சு. அதான் உன்னால கால்ல மத்தவங்க மாதிரி வலிமையை கொடுக்க முடியல என ஜீவா அமைதியாக கூறினான். ஜீவாவின் வார்த்தைகளை கேட்டதும் மேகாவின் உடல் நடுங்கியது. வியர்வை அவள் உடலை நனைத்தது. இது மேகாவின் நீண்ட நாள் பிரச்சனை. மேகாவின் அப்பா பல தலைசிறந்த மருத்துவர்களைக் கொண்டு பரிசோதித்தும் அக்கு பாயிண்ட் எந்த இடத்தில் மூடியிருக்கிறது என அறிய முடியாமல் இருந்தது. பல முறை முயன்று இதற்கு விடை கிடைக்காததால் அந்த முயற்சியை கைவிட்டனர். இதற்கு ட்ரீட்மெண்ட் செய்ய ஸ்டேஜ் 8 இருக்கும் ஃபைட்டர் தான் வரவேண்டும் என்பதால் அதற்கான முயற்சியில் இருக்கும் போது ஜீவாவின் இந்த வார்த்தைகள் மேகாவை புரட்டி போட்டது. சார், உங்களால இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுமா என வேகமாக கேட்டாள் மேகா. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல என அமைதியாக கூறினான் ஜீவா. இதை கேட்ட மேகாவின் கண்கள் வியப்பில் நிறைந்தது. கைகள் மெல்ல நடுங்குவதை உணர்ந்தாள் மேகா. சார், அப்ப இந்த பிரச்சனைக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிருவீங்களா என கரகரத்த குரலில் கேட்டாள் மேகா. மேகா ஆரம்பத்தில் இந்த காயத்தை பெரிதாக நினைக்கவில்லை. அவளுக்கு நடக்கும் போதும் எந்த சிரமமும் இருக்கவில்லை. ஆனால் பயிற்சியின் போது அவளால் முழு வலிமையையும் கொடுக்க முடியாததை உணர்ந்தாள். கடந்த 1.5 வருடத்தில் அவள் ஒரு நாள் கூட மகிழ்ச்சியாக இருக்கவில்லை. காலில் ஏதோ உறுத்துவது போல் பல நேரங்களில் உணர்ந்தாள். எதிரியின் முன் எப்போதும் ஒருவித பயம் இருப்பவளாக மாறிவிட்டாள். இந்த பிரச்சனைக்கு தீர்வு இல்லை என அதோடு வாழப் பழகிய மேகாவிற்கு இன்ப அதிர்ச்சியாக ஒரு 0 வாங்கிய மாஸ்டர் இதற்கு தீர்வு சொல்வார் என மேகா நினைத்துக்கூட பார்க்கவில்லை. இருந்தாலும் மேகாவிற்கு ஜீவா மீது கொஞ்சம் அவநம்பிக்கை வராமல் இல்லை. இதை எப்படி இவர் செய்வார்? இவர் சொல்வது உண்மையா, இல்லை நம் காயத்தை பற்றி ஏதோ ஒரு வகையில் அறிந்து கொண்டு கதை விடுகிறாரா என பல யோசனைகள் மேகாவை குழப்பியது. என்ன மேகா, நம்பிக்கை இல்லையா? நீ நம்பலனா ஒரு பிரச்சனையே இல்ல, நம்புனா உனக்கு ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் என கைகளை விரித்து கூறினான் ஜீவா. இல்ல சார், நான் உங்களை நம்புறேன். எனக்கு வேற வழியும் இல்ல. நம்பின எத்தனையோ பேர் இதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாம கைவிட்டுட்டாங்க. இப்ப நீங்க கைவிட்டாலும் எனக்கு அது பெருசா தெரியாது என மன வலியுடன் கூறினாள் மேகா. உன்னோட பெயின் புரியுது மேகா. இதுக்கு முன்னாடி நீ எப்படியோ அது எனக்கு தெரியாது. ஆனா இப்ப நீ என் ஸ்டூடெண்ட். ரொம்ப தைரியமா இருக்கணும். எதையும் ஃபேஸ் பண்ணணும். உன் மனசு வலிமையா இருந்தா உன் உடம்பு ஒரு பிரச்சனையே இல்ல. உன்னோட பிரச்சனை தெரிஞ்சுதா உன்னை தனியா ரூமுக்குள்ள வர சொன்னேன். இப்போ ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா என கேட்ட ஜீவாவை பார்த்து உற்சாகமாக தலையசைத்தாள் மேகா. மேகா, இப்போ உன் மூச்சை நல்லா இழுத்து விட்டு ரிலாக்ஸா உட்காரு என சொல்லிக்கொண்டு ஒரு பெட்டியை எடுத்து டேபிள் மீது வைத்தான் ஜீவா. மேகா ஜீவா மீது இருந்த அவநம்பிக்கையை மாற்றி முழு நம்பிக்கையுடன் கண்களை நேராக பார்த்து அமர்ந்தாள். ஜீவா பெட்டியை திறந்து சில நீளமான சில்வர் ஊசிகளை எடுத்தான். இந்த பெட்டி எல்லா வகுப்பறையிலும் இருக்கும் பேசிக் கிட் தான். மாணவர்கள் பயிற்சியின் போது காயமடைந்தால் சிகிச்சை அளிக்க மேஜிக் ஸ்கூல் கொடுத்திருக்கும் மெடிக்கல் கிட். அதிலிருந்த சில்வர் ஊசிகளை எடுத்து மேகாவை பார்த்தான். மேகா தயக்கமில்லாமல் ஜீவாவை நம்பிக்கையுடன் பார்த்தாள். மேகா, ஆர் யூ ரெடி என ஜீவா கேட்டான். எஸ் சார் என்ற மேகாவின் பதில் வந்ததும் கையில் இருந்த ஊசியை காலின் விரல் இடுக்கில் குத்தி நிறுத்தி, இது உன்னோட பிளட் ஃப்ளோவை இன்க்ரீஸ் பண்ணும் என சொல்லிக்கொண்டு மேலும் சில ஊசிகளை எடுத்தான் ஜீவா. மேகா மெலிந்த உடல் நடுங்குவதை தெளிவாக உணர்ந்தாள். கண்கள் விரிந்தது. செபீர் அக்குபஞ்சர் முறை இது. உடலை துளையிடாமல் தோலுடன் தொடர்பை ஏற்படுத்தி இரத்த ஓட்டத்தை மாற்றும் முறை இது. இந்த மருத்துவம் சுலபமாக தோன்றலாம், ஆனால் இதில் பெரிய சிக்கல் இருப்பதுதான் உண்மை. அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்டை பொறுத்தவரை சிகிச்சை செய்பவர் முழு கட்டுப்பாட்டை நோயாளியின் மீது கொண்டிருக்க வேண்டும். அது ஒரு இம்மி அளவு தவறினாலும் இந்த சிகிச்சை தோல்வியில் முடியும். மேகா உடல் ஏதோ பெரும் மாற்றம் அடைவதை கொஞ்சம் கொஞ்சமாக உணர்ந்தாள். இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண குறைஞ்சது ஸ்டேஜ் 5 ஃபைட்டரா இருக்கணும்னு அப்பா ஒரு முறை சொல்லிருக்காரு. ஸ்டேஜ் 5 ஃபைட்டர் எல்லாம் ஸ்கூல்ல பெரிய பொசிஷன்ல இருக்காங்க. இவர் வெறும் ஸ்டேஜ் 3ல இருக்கிற லாஸ்ட் கிரேட் மாஸ்டர். இவர் எப்படி என பல யோசனை
மேகா மனதில் ஓடிக்கொண்டிருக்க மேலும் சில சில்வர் ஊசிகளை குத்தி நிறுத்தினான் ஜீவா. மேகாவிற்கு மெல்ல வலி ஏற்படத் தொடங்கியது.